கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தராகிய இயேசு ராஜா இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஞானஸ்நானம், யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு அவர் நேராக கலிலேயாவுக்கு வந்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் இருந்த ஜபாலயத்துக்கு அவர் போனார். வழக்கத்தின்படியே அவர் கையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கொடுத்த போது அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை வாசித்தார். என்ன தீர்க்க தரிசனம்? இதெல்லாம் இதனுடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும். மேசியா யார் என்றால் தேவனுடைய குமாரன். யார் என்றால் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருப்பவரே மேசியா. கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். அதுதான் ஏசாயா தீர்க்க புத்தகம் 61 நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா 1-2 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவரே என்னுடைய தாசன், இவர் என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசன் அப்படிலாம் சொல்லியிருப்பார். என்னுடைய ஆவியை நான் அவர் மேல் அமர பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக கர்த்தராகிய இயேசு ராஜா வந்து தாம் வளர்ந்த நாசரேத்து ஊரில் தாம் எப்பொழுதும் போகக்கூடிய அந்த ஜபாலயத்துக்கு போய் அந்த வசனத்தை கண்டு வாசித்து இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறிற்று என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை சுருட்டி அவங்க கையில் கொடுத்தாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒத்துக்கல. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இயேசு ராஜா வளர்ந்த ஊருக்காரங்க ஒத்துக்கல. ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் சொந்த ஜனத்தில் என்ன கிடையாது? கனம் கிடையாது. ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் இந்த ஜீவவாசல் ஜப வீட்டை சொந்த ஊரில் சொந்த ஜனங்களுக்கு மத்தியில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் நல்லவர். ஆமெனா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணலைன்னா, இயேசு ராஜாவை மேசியா, எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர், எங்கள் மரண இருளை மாற்றுகிறவர், எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பின் தீபத்தை ஏற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் கொடுக்கிறவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ராஜாவை மேசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய செங்குத்தான மலையில் கொண்டு போய் அவரை கீழே தள்ளி சாகடிக்கலான்னு ஒரு பிளான் போட்டாங்க. ஏன்னா அந்த நாட்களில் வேதத்துக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, கல் எறிந்து சாகடிப்பார்கள். அதுவும் எப்படி கல் எறிந்து சாகடிப்பாங்கன்னா, ஒரு மலை மேலே, ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு மலை மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டுட்டு அப்படியே மேலேருந்து தலைகீழ குப்புற அப்படியே அந்த தலை வந்து அந்த கல் மேலே பட்டு சிதறா மாதிரி தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளிட்டு அந்த உயிர் போக 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 கல் எடுத்து சாகடிப்பாங்க. அப்போ இயேசு ராஜாவை இங்கே மலை மேலே கூட்டின்னு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தலைகீழ தள்ளி கல் எறிஞ்சு சாகடிக்கிறதுக்காக அவர் கூட்டின்னு போனாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை சொன்னார். இன்னைக்கு நீங்கள் என்ன தேவன் என்று, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க மறுத்து விட்டீர்கள். அது உண்மைதான். ஏன்னா எல்லாரும் என்னை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க முடியாது. என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் மட்டுமே. இந்த வார்த்தை சொன்னதுமே நீங்களே கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்திருக்கணும். தெரியுமா? இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த ஊரில், இந்த உலகத்தில் எனக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
ஆனால் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசு ராஜாவை ஆராதிக்க முடியவில்லை, சபைக்கு வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனுள்ள தேவனாம் இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் வந்து அவரை நான் ஆராதிக்கும்படியா என் கர்த்தர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சபையில் இருக்கிறேன். அப்படியானால் என் ரட்சிப்பு சத்தியம். இப்போ உங்களுக்கு புரியல. என் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டிருப்பது சத்தியம். சத்தியம் என்பது மாறாது. சத்தியம் என்பது மாறாது, அது நித்தியமானது. சத்தியம் என்பது நித்தியமானது, அது மாறாது, அது திட்டமிடப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் சபையிலே வந்து உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே உள்ளே வந்து உட்கார்ந்திருக்கிறோமே, இது ஏதோ தற்செயலாக வந்தது அல்ல, திட்டமிடப்பட்டது, சத்தியத்தின்படியானது. யார் ரட்சிப்பு சத்தியத்தின்படியானது. கையை தட்டியவருக்கு மகிமை செலுத்துங்கப்பா. நீ எப்படி உள்ளே வர முடியும்? நீ எப்படி இயேசு ராஜாவை ஆராதிக்க முடியும்? நீ ஆராதிப்பது யாரை தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை. நான் என்ன சொல்றேன், யார் இவர்? வானம் பூமி அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் என்ன செய்வார்னா, தான் கையில் இருக்கிற பிஸ்னஸ், உதாரணத்துக்கு ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்தின வச்சுங்களேன். அவர்கிட்ட வந்து ஒரு 10 பஸ் இருக்குது. அவர் அந்த 10 பஸ்ஸுக்கு ஓனர். அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அந்த 10 பஸ்ஸை வச்சு எப்படி எந்தெந்த டியூட்டிக்கு எப்போ எது போகணும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த 10 பஸ்ஸை வச்சு அவர் என்ன பண்ணார், பிஸ்னஸ் பண்ணுவார். அப்போ அவர் ஒவ்வொரு அந்த பேருந்தும் அல்லது அந்த வாகனங்கள் எங்கே போகணும் எப்படி இருக்கணும்லாம் அவர் திட்டம் போடுவார். ஆமென் சொல்லாமா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, யார் ரட்சிப்பு சத்தியத்தின்படியானது. அப்படியானால் என்னுடைய ரட்சிப்பை குறித்து என் தேவன் திட்டம் போடுகிறார். எதை வச்சு திட்டம் போடுறார் அப்படின்னா, எல்லாம் அவருடையது. வானம் பூமி அண்ட சராசரங்கள், இந்த பூமியில நிறைந்திருக்கிற அத்தனையும் யாருடையது? தேவனுடையது. காலங்கள் நியமங்கள் எல்லாம் அவருடையது. அப்படியானால் யார் ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்யறார்? திட்டம் போட்டு காய் நகர்த்துகிறார். திட்டம் போட்டு ப்ரீ பிளான். யார் ரட்சிப்பு ஏதோ தற்செயலாக வந்தது அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் கர்த்தர் நல்ல திட்டம் போட்டு, நான் எப்படி ரட்சிக்கப்படணும், எந்த சூழ்நிலையில் நான் ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்குள்ள வரணும், இதை எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டம் போட்டு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையார் ரட்சிப்பு என்பது தற்செயலாக வந்ததல்ல, ஏதோ தடுக்கி விழுந்து சபையில் வந்து உட்கார்ந்துல. தடுக்கி விழுந்து நான் சபையில் வந்து உட்கார்ல. யார் ரட்சிப்பை என் கர்த்தர் திட்டம் போட்டது. இந்த நாசரேத்து ஊர் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு சத்தியத்தை சொல்றாரு, அவருடைய திட்டத்தை சொல்றாரு. பாரு, எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே இஸ்ரவேல்ல எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள். குஷ்டரோகம் என்பது ஒரு நடை பிணம். மனுஷனை, செத்து போன ஒரு மனிதனை, இரத்த ஓட்டம் இல்லாத ஒரு மனிதனை கொண்டு போய் மண்ணில் புதைக்கும் போது தான் அந்த சதை அழுகும். ஆனால் குஷ்டரோகம் என்பது செத்து போன ஒரு பிணத்தின் வியாதி. அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய சரீரம் எல்லாம், மாம்சம் எல்லாம் அழுகி சீழும், ரத்தமும் வடிந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு அகோரமாக இருக்கும். அது பயங்கரமான கொடுமையான மரண வியாதி. அது ஒரு கொடுமையான மரணம். இந்த வியாதியை குணப்படுத்த எந்த வைத்தியனுக்கும் அதிகாரம் இல்லை, வல்லமை கிடையாது. மேசியாவால மட்டுமே, கர்த்தர் தேவனுடைய குமாரன் மனுஷனாக வந்தா மட்டுமே இந்த மரித்து போனவனுடைய வாழ்க்கை மாறும். ஆமெனா? யாரால மட்டும்தான் மாறும்? மேசியாவால மட்டும்தான். இரட்சகராகி இயேசு ராஜாவால மட்டுமே மரித்து போனவனுடைய வாழ்க்கை மாறும். நாசரேத்து ஊர் ஜனங்களே, நான் தேவனுடைய குமாரனாய் உங்கள் வேதத்தில்
ஓய்வு நாள் தோறும் வாசிக்கிற இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர் நான் வந்திருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. சரி ஓகே, விட்டுருங்க. நான் சத்தியத்தின்படியே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே, எலிசா என்று சொன்னால் ஏல் இஸ் சால்வேஷன். ஏல் என்றால் தேவன். ஏலோஹீம் என்றால் திருத்துவ தேவன். ஏலோஹீம். ஏல் என்றால் தேவன். இயேசு தேவனே ரட்சிப்பு. இதுதான் எலிசா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் தான் ரட்சிப்பு? யார் தான் ரட்சிப்பு? தேவனே, இயேசு தேவனே ரட்சிப்பு. கரங்களை ஊத்துறாமேன்னு சொல்லுங்க. அதனால தான் இங்க கர்த்தர் சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே. ஏன் இங்க ஆண்டவர் சொல்றாருன்னா எலிசா தீர்க்கதரிசி யாரை ரெஃபர் பண்ணி, யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்றால் இயேசு ராஜாவை. ஏல் இஸ் சால்வேஷன். ஷுவா என்றால் ரட்சிப்பு. யெகோஷுவா, யெஷுவா, ஜோஷுவா, ஏசாயா, இந்த ஷான்னு வரக்கூடிய எல்லா பதத்திலையும் வந்து இந்த ஷுவா, ரட்சிப்பு என்கின்ற பதம் அடங்கி இருக்கும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த எலிசா என்னை வந்து ரெஃபர் பண்ணிட்டான். எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் இஸ்ரவேல்ல ஏகப்பட்ட குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இந்த குஷ்டரோகமாகிய மரண வியாதி, நம்முடைய குடும்பத்தை அழிக்கிற குஷ்டரோகம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் பிழைப்பேனா? இதுக்கு மேலே என் குடும்பம் நிலைத்திருக்குமா? இதுக்கு மேலே என் கடன் பிரச்சனை தீருமா? இதுக்கு மேலே என் வியாதி தீருமா என்கின்ற ஒரு மரண நிலையில குஷ்டரோகத்தில் நாம் இருந்தோம். இஸ்ரவேலில் தோராவை கையில் வைத்துக்கொண்டு ஓய்வு நாள் தோறும் போய் தோராவை வாசித்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பலி செலுத்தி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலியெல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு புறஜாதியான், ஒரு புறதேசத்தானாகிய நாகமான் குணமானான், சுத்தமானான். அங்கே வசனம் ஏசாப்பா தெளிவா சொல்றாரு, சுத்தமானான். ஏன் வியாதி என்றால், ஏன் வாழ்க்கையில் போராட்டம் என்றால், ஏன் குடும்பம் சிதைகிறது என்றால், ஏன் மனிதனுக்குள்ள மரணம் என்றால், அதுக்கு காரணம் பாவம். ஒரே மனிதனாலே பாவமும், பாவத்தினாலே மரண வியாதியும் மனிதனுக்கு உள்ளே வந்தது. அதனால தான் குடும்பத்தில் இன்னைக்கு சமாதான சந்தோஷங்கள் இல்லை. ஆனால் இந்த மனுக்குலத்தை, தேவனுடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டுமேயானால், இந்த மரணத்திலிருந்து ஜெயம் பெற வேண்டுமேயானால் மேசியாவால மட்டுமே கூடும். இயேசு ராஜாவால மட்டுமே கூடும். தேவனுடைய ஷுவா, தேவனுடைய யெகோஷுவா, யெகோஷுவா, யா தேவனே என்னை ரட்சிக்க முடியும். அந்த யா தேவன் தான் யெஷுவா, அவரே இயேசுராஜன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா மரணத்திற்கும், எல்லா கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீ சுத்தமாக்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இத கர்த்தர் இங்க சொல்றாரு. மறுபடியும் இப்ப வாசிப்ப 27 வசந்த வாசி. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள். நல்லா கவனிக்கணும். எங்க குஷ்டரோகி இருந்தாங்க? இஸ்ரவேல்ல இருந்தான் ஏகப்பட்ட குஷ்டரோகி. ஆனால் ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி சொல்லுகிறேன் என்று தேவன் சொல்லி. எதன்படி சொல்றாரா? சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இந்த நாகமான் குணமாக்கப்பட்டது, நாகமான் சுத்தமாக்கப்பட்டது சத்தியம். இன்றைக்கு நான் சுத்தமாக்கப்பட்டிருப்பது சத்தியம். கையை உயர்த்தி எல்லாம் ஒரு தேவனுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நான் இங்கே சுத்தமாக்கப்பட்டிருப்பது சத்தியம். அது தேவனுடைய சத்தியம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் என் பாவமெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நான் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆக சத்தியம் என்பது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது. திட்டம், ப்ரீ பிளான்ட். இந்த நாகமான்
சீரியா தேசத்தான், தேவனை அறியாதவன். அவர் தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரமா தேவன், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அவர் யூதருக்கு மாத்திரமா தேவன், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆமென் சொல்லாமா? இந்த நாகமானை கர்த்தர் தெரிந்து கொண்டபடினாலே, இவன் புறஜாதியாக இருந்தாலும் கூட, நல்லா கவனிக்கணும், இவன் புறஜாதியாக இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாகமானை அவர் விசேஷ விதமாய் தெரிந்து கொண்டு இந்த நாகமானுக்கு தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் வர்றதுக்காக அவர் இந்த பிரபஞ்சத்தையே, இந்த உலகத்தையே அவர் எப்படி வேண்டுமானாலும் அவர் நகர்த்தி கொண்டு போய்விடுவார். ஏன்னா அவர் திட்டம் கரெக்டாக நிறைவேறும். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் அல்ல, மாம்சத்தின்படியே ஆன ஆபிரகாமின் சந்ததி அல்ல. நீங்களும் நானும் புறஜாதியை சேர்ந்தவர்கள், நாகமானை போல குஷ்டரோகம் பிடித்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு மரித்து போயிருந்தோம். ஆமென் சொல்லாமா? ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆக தேவன் என்ன செய்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை அவர் திட்டமிட்டார். அந்த திட்டத்தின்படியே சரியாய் நம்மை இஸ்ரவேல் சபையிலே கொண்டு வருகிறார். இந்த சீரியா தேசத்தை எப்படிப்பட்டதுன்னா, பயங்கரமான விக்கிரக ஆராதனையினால் நிறைந்தது. சாதாரணமான விக்கிரகம் அல்ல, கொடுமையான, மனுஷர்களே ஒரு மனசாட்சி உள்ளவன் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமையான விக்கிரக ஆராதனைகளும் சடங்குகளும் நிறைந்ததுதான் சீரியா தேசத்தினுடைய ஆராதனை. அந்த தேசத்தில் இருக்கிற இந்த புறஜாதியாகிய இந்த நாகமானை இஸ்ரவேல் சபையில் கர்த்தர் எப்படி குணமாக்கினார், எப்படி சுத்தமாக்கினார், இதுதான் இன்னைக்கு பயங்கர மகிமையான ஒரு காரியம். ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த நாகமானுடைய வாழ்க்கை எப்படி மாறியது, எப்படி நாம் இன்றைக்கு சுத்தமாக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு சத்தியத்தின்படியே இன்றைக்கு சபையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறோம். சத்தியம் மாறாது, உண்மை மாறும், ஆனால் சத்தியம் மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை என்ன பண்ணும்? எல்லா வராயத்தை சொல்லுங்க. உண்மை என்ன பண்ணும்? மாறும். எது உண்மை? இன்னைக்கு முதலமைச்சர் யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? சொல்லுங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? இது உண்மையா பொய்யா? இந்த உண்மை மாறுமா? அடுத்த எலெக்ஷனில் யார் வருவாங்க? யார் வேணா வரலாம் இல்லையா? இது பல முறை இந்த உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் சூரியன் எந்த பக்கம் உதிக்கும்? கிழக்கு உதிச்சு. இது சத்தியம், இது மாறாது. ஆமென் சொல்லுங்க. அதே போல் தான் சத்தியத்தின்படி கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை ரட்சித்திருக்கிறார் என்றால் இந்த சத்தியம் என்ன பண்ணாது? மாறாது. ஏனென்றால் இது தேவனால் திட்டமிடப்பட்டது. முதல்ல ஒரு காரியத்தை வாசிங்க. உபாகம புத்தகம் அவர் எப்படி திட்டமிடுகிறார்? உபாகமம் 32 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். நல்லா கவனிங்க. தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஆதாமுடைய புத்திரர் என்கின்ற இந்த மனுக்குலத்தினுடைய அந்த நேஷன்ஸ், அந்த ஜனங்களை, அந்த தேசங்களை அவர் என்ன பண்றார்னா வெவ்வேறாக பிரித்து அவர் திட்டம் பண்றாராம், திட்டம் தீட்டுகிறார். ஆக தேவன் ஒரு மனிதனை அவருடைய சபையில் புறஜாதியா இருக்கக்கூடிய தேவனை அறியாதிருக்கிற ஜனங்களை தாம் பக்கம் ஈர்த்து கொள்வதற்காக அந்த அநாதி சிநேகத்தினாலே சிநேகித்த தேவன் தம்முடைய சமூகத்தில் ஈர்த்து கொள்வதற்காக அவர் திட்டம் வைக்கிறார். அந்த திட்டத்திற்காக அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நாமெல்லாம் அவரை அறியாமல் இருப்போம், ஆனால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செய்கை எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் சத்தியமானவைகள். 33வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 33 4வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. கர்த்தரை ரட்சித்திருக்கிறார், இது சத்தியம். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். இது சத்தியம். அவருடைய செய்கை எல்லாம், அவர் கிரியை எல்லாம் சத்தியமானது. அது மாறாது. அந்த நேமத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் சத்தியபரனாய் இருக்கிறார். இப்போ நல்லா ஒன்று கவனிங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டது சத்தியத்தின்படியானது. அப்படின்னா என்னுடைய ஆதி முதல் அந்தம் மட்டும், என் வாழ்க்கையினுடைய ஆதி முதல் அந்தம் மட்டும் என் கர்த்தர் மட்டுமே என் இரட்சகராக இருக்கிறார், அவர் என் ஜீவனாக இருக்கிறார் என்கின்ற உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிடும். நான் சொல்லிட்டு நான் நாகமானை பற்றி நான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் சத்தியத்தின்படியே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் வாழ்க்கை முற்றிலும் அப்படி சேஞ்ச், அப்படி தலைகளாக மாறிடும். ஏன்? இயேசு ராஜாவை அறியாமல், அவருடைய வேதத்தை அறியாமல், ஒரு அந்நியனாய், அவருடைய தாய் தகப்பன் கர்த்தரை அறியவில்லை, தேவனை அறியவில்லை, அவர்கள் காட்டுகிற அந்த சடங்காச்சார, அந்த விக்கிரக ஆராதனை, அந்த பாரம்பரிய கட்டுகள், அந்த கட்டில் அகப்பட்டு அப்படியே போய்கினே இருப்போம். அநேக வேலைகளில் நாம் என்ன செய்திருப்போம் அப்படின்னா, எனக்கு இப்போ நம்ம ரட்சிக்கப்படாத இருந்த நாட்களில் தெய்வத்துக்கிட்ட போய் நிற்போம். அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, டே இந்த தெய்வத்தை போய் வணங்கு, இதுக்கு போய் இப்படிப்பட்ட சடங்கு செய், அப்போ தான் உனக்கு நல்லா படிப்பு கொடுக்கும், அப்போ தான் உனக்கு நல்லா காப்பாற்றும், உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணும், அந்த விக்கிரக கோயிலுக்கு போ, இப்படியெல்லாம் சொல்லி நம்மை விக்கிரக ஆராதனையில், தேவனை அறியாத ஒரு சில வழக்கங்களில் நாம் போயிருப்போம். ஆனால் அதெல்லாம் பாவத்தினுடைய உச்சம். தேவன் ஒரு மனிதனை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடுகிறார், அவனை எப்படி இழுத்து கொள்ளலான்னு சொல்லி. அந்த திட்டத்தின்படி, அந்த சத்தியத்தின்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை, என் கர்த்தரை அறியாமல் இவ்வளவு காலம் நான் வீணாய் இருந்தேன், அவன் உள் உணர்வில் என் கர்த்தர், என்னை உயிர்ப்பித்தவரே என் கர்த்தர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யாரால் உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்றால் தேவனால் மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். அப்படியானால் என்னை சிருஷ்டித்தவர் என் கர்த்தர், எனக்கு படிப்பை கொடுத்தவர் என் கர்த்தர், எனக்கு பணத்தை கொடுத்தவர் என் கர்த்தர், எனக்கு வேலையை கொடுத்தவர் என் கர்த்தர். அவர் என்னை அறிந்திருந்தார், நான் தான் அவரை அறியவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு உணர்வில் வந்துவிடும். இதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை. மறுபடியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் முன்னாடிலாம் நான் விக்கிரகாராதனை பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் என் கனவுல வருதுங்க, அதெல்லாம் என்னை பயமுறுத்துதுங்க முன்னாடியில். அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, நான் பேசுறது ரொம்ப முக்கியமான சத்தியம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நாகமான் சீரியா தேசத்தான்னு சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் சீரியான்னு காட்டாரு. இந்த சீரியா தேசம் எப்படிப்பட்டது தேசம்னா, கொடுமையான விக்கிரக ஆராதனை, ரிம்மோன் என்கின்ற ஒரு பெரிய விக்கிரகம், அப்புறம் மோலேகு என்கின்ற ஒரு விக்கிரகம், இப்படிப்பட்ட நட்சத்திர சப்பரங்கள் என்கின்ற ஒரு விக்கிரகம், இதெல்லாம் அந்த சீரியாவில் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் நாகமானை முன்குறித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாகமானுக்கு எப்படி சுவிசேஷம் போகணும், இந்த நாகமானை நான் இழுத்து கொள்ளுகிறேன், அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் என்னுடைய அன்பை அவன் பூரணமாய் உணர வேண்டும். நான் கர்த்தர், நான் மேசியா, என் ரட்சிப்பை இந்த நாகமானுக்கு வழங்குவேன். இந்த நாகமானுக்கு என் சத்தியத்தின்படி ரட்சிப்பை கொடுக்கும்போது அவன் வாழ்க்கை தலைகீழா மாறும். மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க மாட்டான். அவன் நல்லா தெரிஞ்சுக்குவான், எனக்கு எல்லாவற்றையும் நான் அவரை அறியாதிருந்த காலத்திலும் அவர் என்னை அறிந்திருந்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா நான் சொல்கிறது புரிஞ்சு போச்சா? அவன் தான் இதான் ரிசல்ட்டு. இதை நம்ம அப்படியே இப்போ நாகமானுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பரக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வசனத்தில் ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கிறது. தேவனுடைய அன்பு இருக்கிறது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய சத்தியம் இருக்கிறது. அது என்ன வசனம் தெரியுமா? அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாகமான்
நல்லா கவனிங்க, இந்த நாகமான் கர்த்தரை அறியவில்லை, ஆனால் இந்த நாகமானை கர்த்தர் அறிந்திருந்தார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. இவன் சீரியா தேசத்தினுடைய ராஜாவுக்கு, இந்த சீரியா தேசத்துடைய ராஜாவுக்கு ஒரு படை தலைவனாக, ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ளவனாக, ஒரு 100க்கு அதிபதியாக, 100 போர் சேவகருக்கோ அல்லது 1000 போர் சேவகருக்கோ எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தால் பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்தானத்தை கொடுத்தவர் என் மேசியா, என் ரட்சகர், என் ஏல் தேவன், என் ஷுவா, என் ரட்சகர் என்பதை இந்த நாகமான் அறியாதிருந்தான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அன்பான தேவஜனமே, நீ கர்த்தரை அறியாதிருந்த நாட்களிலே, நீ உன் தாய் தகப்பன் உன்னை அறியாத பாதையில, உனக்கு தெரியாத வழியில கொண்டு போய் உன்னை சிக்க வைத்து, இதான் உன் தெய்வம், இதான் உன்னை படிக்க வச்சது, இதான் உனக்கு உயிரை கொடுத்துச்சு, நீ உனக்கு ஒரு வியாதி வந்துருச்சா, உன் வியாதி வந்த போது இந்த தெய்வத்துக்கிட்ட போய் நான் பிரார்த்தனை பண்ணி கொண்டேன், நான் நேர்ந்து கொண்டேன், என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்துனா இதை செய்யறேன்னு சொல்லி அப்படியே நடந்துச்சு, இந்த தெய்வம் தான் உனக்கு உயிரை கொடுத்துச்சுன்னா சொல்லி உன்னை ஏமாத்தி வச்சிருப்பாங்க. ஏமாத்தி சொல்றதை விட அறியாமை. ஆனால் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ என்னை அறியாதிருந்த போதிலும் உன் கூடவே இருந்து உன்னை சிருஷ்டித்து உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து உன் அவயவயங்களில் ஒன்றாக இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாளை என் புத்தகத்தில் எழுதி வைத்திருந்து இந்த உலகத்தில் நீ உன்னை பிறக்க செய்து என் கண்ணை உன் மேலே வைத்து. ஆமேனா? இதான் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற நம்முடைய கர்த்தர். சீரியாவின் ராஜாவாகிய அந்த ராஜாவுக்கு இவன் ஒரு பக்க பலமாக, ஒரு பராக்கிரமசாலியாக, சொல்லப்போனால் டிஃபென்ஸ், அதாவது சீரியாவுடைய டிஃபென்ஸை இவங்ககிட்ட தான் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் அந்த நாட்களிலே தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் ஆகாப் ராஜாவுக்கும் இந்த சீரியாவுக்கும் யுத்தம் நடக்கும்போது ஆகாப் ராஜாவை இந்த சீரியாவுடைய வில் வீரர்கள் வில்லு எய்து அம்பி எய்து அவங்க என்ன செய்தார்கள், இந்த ஆகாபை சாகடித்தார்கள். அந்த நாட்களில் சீரியாவுடைய கை பலத்திருந்தது. இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை செய்து சோரம் போனதுனால கர்த்தர் இவளை கைவிட்டிருந்தார். அந்த நாட்களில் இப்போ ஆகாபுடைய குமாரன் அகசியா இருந்தான். அகசியா மரித்து போனான். அகசியாவுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தபடினாலே ஆகாபுடைய இன்னொரு மகனாகிய யோராம் ராஜாவாக இருக்கிறான். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? கொஞ்சம் எனக்கு வேதத்தில் இங்கே வீட்டில் போய் வாசிங்க. ஆகாப் ராஜா நமக்கு நல்லா தெரியும். எலியாவின் நாட்களிலே வானத்திலிருந்து அக்னியை இறக்கி வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவன் பக்கம் திருப்பின சம்பவம் இந்த ஆகாப் ராஜாவின் நாட்களில் நடந்தது. ஆகாப் பயங்கரமான கொடுமையான தேவனை துக்கப்படுத்தின ஒரு பொல்லாத ராஜா. அவன் மரித்தான். யார் கையில் மரித்தான் என்றால் சீரியாவினுடைய படைத்தலைவர்களுடைய கையிலே இந்த ஆகாப் ராஜா மரித்தான். அப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம்தான் இந்த சீரியா தேசம். இந்த சீரியா தேசத்தினுடைய படைத்தலைவனாக நாகமானை கர்த்தர் ரட்சித்தேன் என்று சொல்லுகிறார், மார்த்தட்டுகிறார். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை, இஸ்ரவேலுக்கு இந்த காஸ்பல் சொல்றார் இயேசு ராஜா. சத்தியத்தின்படியே சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீரியாவின் படைத்தலைவனாக இருக்கக்கூடிய இந்த நாகமானுக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆகாபும் செத்து போயாச்சு. அடுத்த மகன் அகசியா வந்தான். இந்த அகசியாவுக்கு ஒரு வியாதி கண்டு அந்த வியாதியில கட்டிலிருந்து செத்து போயிட்டான். அகசியாவுக்கு பிள்ளை இல்லாதபடினாலே ஆகாபுடைய இன்னொரு குமாரனாக யோராம் இப்போது ராஜாவாக இருக்கிறான். இந்த நாட்களில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இது யாருமே அறியாது. அதான் நம்ம வாசித்தோம் உபாகமம் 32:8. அவர் ஆதாமின் புத்திரரை வகுக்கும் போது திட்டம் போடுறாரு, எல்லா காரியத்தையும் திட்டம் போடுறாரு. இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த சீரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவருடைய விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையான விக்கிரக ஆராதனை நம்ம பார்த்தோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருந்த போது, அவர்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த போதே இந்த பொல்லாத சீரியாவினுடைய விக்கிரகங்கள், சீரியாவின் தலைநகர் எது? தமஸ்கு. சொல்லுங்க, எது? டமாஸ்கஸ். தமஸ்கு. இன்னைக்கும் சீரியா இன்னைக்கு இருக்கிற செய்தித்தாளில் பார்த்தா சீரியா முக்கியமான இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, சீரியாவுடைய அதிபர் பஷார் அல் ஆசாத்துக்கு விரோதமாய் கிளர்ச்சியாளர்கள் எழும்பி
கிளர்ச்சி பண்ணிவிட்டு நாட்டை விட்டு துரத்திட்டு இப்போ வேறு ஒரு கிளர்ச்சி படையினுடைய தலைவர் அதிபராக இருக்கிறார். இன்றைக்கும் பயங்கரமான ஒரு டாப் நியூஸில் இருக்குது. ஏன்னா இந்த சிரியா என்றைக்குமே ஒரு டாப் நியூஸில் தான் இருக்கும். அதெல்லாம் இயேசு ராஜாவுடைய வருகைக்கு மிக முக்கியமான அடையாளங்கள். இப்போ நல்லா கவனிங்க, இந்த தமஸ்குல இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள், இந்த சீரியாவின் விக்கிரகங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பயங்கரமான பாவ காரியத்தெல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத விக்கிரக ஆராதனை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதில் 5வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வனாந்தரத்தில் வந்தபோது இவர்களை நாசம் பண்ணின விக்கிரகம் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன். தமஸ்கு என்பது என்னது? சீரியாவின் தலைநகரம். எல்லாம் கவனிங்களே, நல்லா கவனிங்களே. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த போது இந்த விக்கிரக ஆராதனை, தேவன் அருவருக்கிற காரியம் இந்த விக்கிரக ஆராதனை இல்லையா? விக்கிரக ஆராதனை விபச்சாரமும் கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாக கர்த்தர் அவர்களோடு கூட வந்து கொண்டிருக்கும் போது இந்த மோலோகும் நட்சத்திர சொரூபங்களும் இஸ்ரவேல் சபைக்குள்ளே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின ஒரு பயங்கரம் தான் இந்த சீரியா தேசம். அப்படிப்பட்ட சீரியா தேசத்தில் அந்த விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நாகமானுக்குள்ள இயேசு ராஜா உள்ளே போக வேண்டும். கர்த்தர் இந்த நாகமானினுடைய இருதயத்துக்குள்ளே குடிகொள்ள வைக்க வேண்டும். கர்த்தர் நாகமானை நேசித்தார். இவ்வளவு பெரிய கொடுமையான விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த இந்த நாகமான் எப்படி ரட்சிக்கப்பட்டவனாக, அதுவும் சத்தியத்தின்படி ரட்சிக்கப்பட்டவனாக மாறுகிறான். இப்போ இப்படி போய் அங்கே மாட்டிக்கினாரு. இந்த நாகமான் போய் சீரியாவில் இருக்கிறாரு. ஆனால் தேவன் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். தேவன் யாருடைய தேவனாக இருக்கிறார்? இப்போ இந்த நாகமானை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ கர்த்தர் என்ன செய்யணும்? கர்த்தரால் எப்படி முடியும்? நாகமானுக்கு பயங்கரமான குஷ்டரோக வியாதியாக இருக்கிறது. கர்த்தர் தான் நாகமானோடு கூட உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை என்னைக்குமே தலை நிமிர செய்கிற தேவன் அவர். ஆமேனா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பெரிய யுத்தங்கள் நடக்கிறது. இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் பயங்கரமான யுத்தங்கள் நடக்கிறது. அப்படி யுத்தம் நடக்கும்போது அநேக ஜனங்களை பிணைய கைதிகளாக நாடு கடத்தும் போது அதில் ஒரு பெண், ஒரு சிறு பெண், ஒரு சின்ன பெண், ஒரு வாலிப பெண்ணும் நாடு கடத்தப்படுகிறாள். நாடு கடத்தப்படுகிற அவள் இந்த நாகமானின் வீட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரியாக, நாகமானுடைய மனைவிக்கு வேலை செய்யக்கூடியவளாக அங்கே உள்ளே கர்த்தர் காய் நகர்த்துகிறார். கர்த்தர் திட்டம் போட்ட அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார். சரியாக இந்த பெண் அங்கே உள்ளே இருந்து இந்த சிறு பெண், இந்த வாலிப பெண் நாகமானின் மனைவியினுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கணும். ஏன்னா இந்த பெண் சொல்றத அந்த நாகமானின் மனைவி கேட்கிறாள். நீங்க நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க இருக்கிற போஸ்டிங் எவ்வளோ பெரிய போஸ்டிங், எவ்வளோ பெரிய மந்திரி பதவியில் அவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவங்க. ஒரு அடிமை பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு, அதுவும் சாத்தியமே இல்லாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும்னா இந்த பெண்ணை கர்த்தர் முதல்ல உருவாக்கினார். நாகமானை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள, தம்முடைய அன்புக்குள்ள இழுப்பதற்காக ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டம் பண்ணி இவர்களை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இவர்கள் வாழ்க்கையில் இடைபட வைக்க வேண்டும், இவர்களோடு சந்திக்க வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து அந்த திட்டத்தை ஒவ்வொன்றாய் தீர்மானமாய் செயல்படுத்துகிற தேவன் அவர். தொடர்ந்து வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வாசியே 2 வாசியே.
சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எம்மா எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இருக்கிறதுலயே மரண வியாதி என்ன வியாதின்னு பார்த்தோம், குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்துறதுக்கு வைத்தியமே கிடையாது. இதுவரைக்கும் எந்த ஒரு குஷ்டரோகமும் சுத்தமானதாக சரித்திரமே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன பெண் வந்தாலும் அவள் நாகமானினுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கிறாளாம். அந்த பெண்ணு சொன்னாலா, இவ போயிட்டு இந்த நாகமானுடைய மனைவியும் போயிட்டு நாகமான் கிட்ட சொன்னா, ராஜா கிட்ட போய் சொல்றான். இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா தெரியல. இதெல்லாம் சாத்தியமாயா? இதெல்லாம் இப்போ அந்த ராஜாவே சிரிச்சிருப்பான். நல்லா கவனிங்க, இந்த ராஜாவே சிரிச்சிருப்பான். டேய், குஷ்டரோகத்தை போய் எப்பற, நம்மளாம் எவ்வளோ பெரிய தெய்வங்கள். ஏன்னா இவங்க தேவனை பற்றின அறிவே இல்லாதவர்கள். இஸ்ரவேலின் தேவனை பற்றின அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் இவர்கள். ஆனால் இஸ்ரவேலுடைய வரலாறு தெரியும். அவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர செய்தவர், வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தினவர், யோர்தானை 2 பிளக்க செய்தவர், இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரி. நல்லா கவனிக்கணும். குஷ்டரோகத்தை தெய்வம் மட்டும்தான் சுகப்படுத்த முடியும். அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? புறஜாதியானா இருக்கக்கூடிய இந்த நாகமானுடைய பாவத்தின் நிமித்தமாய் குஷ்டரோகத்தை வரவிட்டு, இந்த நாகமானுடைய அவன் வருத்தம், அவனுக்கு எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, சொத்து இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்கு, நல்ல பராக்கிரமம் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் இந்த குஷ்டரோகம் அரித்து கொண்டிருக்கிறது. உனக்கு எல்லாம் இருக்கும், எல்லாம் சொந்தம் பந்து இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க, வேலை இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சமாதானம் இல்லாமல் உன் உயிரை அரித்து கொண்டிருக்கிற, உன் உயிரை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத குஷ்டரோகம் ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது. அதுக்கு காரணம் பாவம். ஆனால் கர்த்தர் அந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த பொல்லாத காரியத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த நாகமானுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியம் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் செயல்படுத்துவதற்கு இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் யுத்தம் வரணும். அப்படி யுத்தம் வரும்போது இஸ்ரவேல் தோக்கணும். இஸ்ரவேல் தோற்கும் போது எல்லாரையும் சிறைகளாக பிடித்து கொண்டு போகணும். அப்படி சிறையாக பிடித்து கொண்டு போகும்போது ஒரு சிறு பெண்ணும் கூட போக வேண்டும். எனக்கு தேவை இந்த ஒரு பெண் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இடைப்பட்ட நாட்கள் எல்லாம் அப்படி நினைவு கூர்ந்து பாருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசு ராஜாவை அறியாதிருந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரதர் இயேசு உங்களை நேசிக்கிறார், சிஸ்டர் இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார், நீங்கள் அவரை தேடுங்கள். போங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட தெய்வங்கள் உண்டு. உங்கள் காதுகளில் அந்த சத்தத்தை தொனிக்க செய்து உங்கள் ஆத்துமாவில் இயேசு என்கின்ற அந்த நாமத்தை நினைவில் கொண்டு வர செய்வதற்கு கர்த்தர் பாடுபட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அதுக்கேற்ற ஆட்களை அனுப்பி உனக்கு நல்ல அறிமுகமாக வச்சு இயேசு ராஜாவை பற்றி பேச வச்சு கொஞ்சம் கொஞ்சமாய் தமது அன்பின் கயிறை கொண்டு இழுக்கிற தெய்வம் தான் நம்முடைய இயேசு தெய்வம். ஆமென் சொல்லாமா? நாகமான் என்று சொன்னால், ஆக்சுவலாக இங்கே நாகமான் அப்படின்னு தமிழில் கா யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையான பேர் நாமான். நுண்ணு மெம் நுண்ணு இதுதான் அங்கே இருக்கிறது. நாமான் என்று சொன்னால் பிளசன்ட் என்று அர்த்தம். பிளசன்ட், இன்பமானவன், இனிமையானவன், ஒரு பிளசன்ட். நாகமான் கிட்ட போனாவே ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கும். அவன் எல்லாவற்றையும் இன்பமாய் செய்யக்கூடியவன். அவனுடைய ஆவியில் ஒரு நன்மை இருந்திருக்கிறது. நான் இப்போது சொல்கிறேன், நம்ம இயேசு ராஜாவை அறியாத நாட்களில் அநேக பாவத்துக்கு அடிமையாக இருந்திருக்கலாம், துணிகரமான பாவங்கள் நாம் செய்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ள ஒரு இன்பத்தை பார்க்கிறார், ஒரு கீழ்ப்படிதலை பார்க்கிறார். நீ சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிறீங்களே,
ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் செஞ்சேனே, இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு பயங்கரமான அருவருப்பு இருக்குது. இல்லப்பா, இல்லை என் மகனே, இல்லை என் மகளே, உனக்குள்ள ஒரு இன்பத்தை நான் பார்க்கிறேன், உனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலை நான் பார்க்கிறேன், உனக்குள்ள கர்த்தருடைய அன்பை சொல்லும் போதே உடனே சரண்டராகக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை நான் பார்க்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லாமா? உன் பாவங்களை குறித்து நீங்க உங்களை நீங்களே அருவருத்து கொள்ளாதீங்க. என் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லமை உடையவர். இந்த நாகமான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை இருந்தாலும் இந்த நாகமானுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் ஒரு சிறு பெண்ணை கர்த்தர் தயார்படுத்தினார். இந்த நாகமான் இன்பமானவன், அவன் நல்ல உணர்வு உள்ளவன். இதுதான் நமக்கு தேவை. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இந்த உணர்வு தான் இன்பம். தேவனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது எது என்றால் உணர்வு, நல்ல உணர்வு. நின்று ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நல்ல உணர்வு உள்ள அந்த உணர்வு தான் இன்பம். அதுதான் பிரியம், அதுதான் பிரியமான யாக்கோபு. இந்த பிரியமான இன்பமான பிரியமான இந்த யாக்கோபு ராகேலுக்கு தான் நேசித்த ராகேலுக்கு தம் இன்பத்தை காண்பித்தான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மனைவி சொல்றத எத்தனை புருஷர்கள் கேட்கிறார்கள்? மனைவி சொல்றத எத்தனை புருஷர்கள் இன்னைக்கு கேட்கிறே, போய் பைத்தியம், உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அதுக்கு காரணம் பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம். பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தைச்சி வச்சா கூட பிச்சுக்குன்னு ஆடும். பெண்களுக்குள்ள நீங்க பெண்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வச்சு விட்டீங்க, நீ ஒரு 1 hour நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லு, என்னை தயவுசெய்து சாகடிச்சு கூட போட்டுருங்க, என்னால் அது முடியாது. ஆமேனா? அவங்களால வாய் சும்மாவே இருக்காது, எதாகிலும் ஒன்று பேசுறது. அதுக்கு காரணம் அவருள்ள பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குடும்ப தலைவர், அந்த குடும்ப புருஷன் அன்பை யார் காட்டணும்? குடும்பத்தை யார் தான் நடத்த முடியும்? ஒரு பெண்ணால் தான் குடும்பத்தை கட்ட முடியும். ஒரு பெண் தான் குடும்பத்தை கட்டணும்னா அந்த குடும்பத்தினுடைய அஸ்திபாரமாக அந்த ஆண் இருக்க வேண்டும். அந்த ஆண், அந்த குடும்ப தலைவன் தன் மனைவிக்கு தாம் அன்பை காண்பிக்க வேண்டும். தன்னுடைய மனைவிக்கு தாம் அன்பை காண்பித்து, அதுதான் போன வாரத்தில் நாம் அதை பார்த்தோம், எப்படி யாக்கோபுடைய குடும்பம் கட்டப்பட்டுச்சுன்னு. இந்த நாகமான் ஒரு பிரியமானவன், தேவனுக்கு ஒரு இன்பமானவன். ஏன்னா பொண்டாட்டி சொல்ல கேட்குறான். கடத்தூரில் போய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட, நாகமானதை போய் செய்திருந்தான்னு நான் சொல்லுவேன். அது எப்படி சொல்கிறது? அதை போய் போயிட்டு கடத்தூரில் போயிட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கினவாங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் அது. பைத்தியம், உனக்கு ஏதோ பைத்தியத்தையும் பிடிச்சிச்சா உனக்கு? இந்த பொண்ணு சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன போய் இந்த குஷ்டரோகத்தை போய் சுகம் போட்டு சொல்கிறேன். நம்ம எங்கம்மா வைத்தியம் இருக்குதாங்க? இதுக்கு முன்னாடி யாரும்மா சுகமா? இது என்ன சூப்பர் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயம் எப்படி பொண்டாடி சொல்ல கேட்குறாரு இவர்? எல்லாம் கவனி, அதாங்க நாகமான். சரி, இப்போ உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல டாக்டர்கிட்ட, இல்லைம்மா சும்மா ஒரு உனக்கு உடம்பு சரியில்லையா, உன்னை ஜஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட எடுத்து காட்டலான்னு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் நேரம் எங்கே கூட்டும் போவோம்? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போவோம். இதுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுது. என்னது? அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். தீர்க்கதரிசி என்றால் யார்? தேவனுடைய வாசல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வாசல், ஏல் தேவனுடைய வாசல், யெகோவா யெஷுவா ரட்சிப்பை கொடுக்கிற தேவகுமாரனாம் இயேசு ராஜாவுடைய வாசலா இருக்கிறவர் எலிசா. இந்த எலிசா இஸ்ரவேலில் இருக்கிறார். அவர் இயேசு ராஜாவுடைய பிரதிபலிப்பு. இதோ சூனேமியால் சொல்லுகிறார், இதோ நம்மிடத்தில் வருகிற இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி,
இந்த தேவனுடைய மனுஷனாகி இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று சொன்னால் தம்முடைய மாம்சத்துக்கு செத்து தேவனை வெளிப்படுத்துகிறவன். இந்த எலிசாவுக்குள்ள இயேசு ராஜாவை பார்க்கிறேன். இவருக்கு நம்முடைய வீட்டின் மெத்தையின் மேலே ஒரு அறையை உண்டு பண்ணி, அப்பா என்னமோ கை தட்டுறீங்க, என்னமோ புரிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எலிசா இருக்கிறார். அப்படிப்பட்ட எலிசா இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சிப்பின் தேவன், இயேசுவே எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறவர் என்கின்ற ஒரு ரட்சிப்பின் தேவனுடைய வாசலாய் இருக்கிறவர் எலிசா. அவர்கிட்ட போனா இந்த இயேசு சுகப்படுத்துவார் என்கின்ற ஒரு காஸ்பலை சொல்லும்படியான ஒரு பக்தி வைராக்கியம். எனக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட டென்ஷன். நேத்து இந்த வாரத்தில் பண்ண பிரசங்கத்தை கேட்டாவே இந்த வாரம்லாம் வேணாம், இந்த பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு ஒரு சில கேள்விகளை யூத்துங்களுக்கு கேட்பேன். யூத் மீட்டிங்கில் அவங்களை நல்லா உருவாக்கணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வைப்பாங்க. அந்த சிறு பெண்ணுடைய இருதயத்தில் டிஸ்பிளேல சிவா என் இயேசு தேவன், என் இயேசு ராஜனை நல்லா கவனி. 6வது நாளில் மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார். மனுஷனுக்குள்ள மரணம் வந்துருச்சு. ஆமெனா? மனுஷன் 6ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான். 7ஆம் நாளை கடந்தாதான் 8ஆம் நாளாகி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ 7ஆம் நாள் யார் என்றால் என்னுடைய சிவா, என் இயேசு தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார். அவர்தான் மரணத்தை ஜெயிக்கிறவர். அவர்தான் 7ஆம் நாள். அல்லேலூயா. அவர்தான் 7ஆம் நாள். புரிஞ்சிச்சு நினைக்கிற இந்த பிரசங்கம் பாதி. ஆமெனா? யார் தான் 7ஆம் நாள்? என் இயேசு ராஜன் தான் 7ஆம் நாள். அந்த இயேசு ராஜனை பிரதிபலிக்கிறவனாய் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், எலிஷா. அது எலியா. யாவே ஏல். ஆமெனா? யாவே தான் ஏல், இது ஷுவா தான் ஏல். ஏல் தான் இந்த ஷுவா. என் இயேசு தான் ரட்சகர். எலியாவின் நாட்களில் இயேசுவே தேவன், இந்த எலிசாவின் நாட்களில் இயேசுவே ரட்சகர், விடுதலை கொடுக்கிறவர். மரணத்திலிருந்து, எல்லா மரண பயத்திலிருந்து, எல்லா போராட்டத்திலிருந்து, எல்லா கண்ணீரிலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா விதமான பயத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் இயேசுவே. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிப்பட்டதான இயேசு தேவனுக்கு, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரா இருக்கிறவருக்கு வாசலாக, அவரை பிரதிபலிக்கிற பரிசுத்தவானாக அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். ஒரு வாசல் இருக்கிறது. அவர்கிட்ட போனா இதெல்லாம் அசால்ட் பண்றா. ஆமெனா? இதெல்லாம் ஒண்ணுமில்லை, இதெல்லாம் சுகமாக்கிடையா அப்படின்னு சொல்றா. நான் என்ன கேட்கறேன்னா, இவள் எவ்வளவு ஒரு நல்லவளாக, அந்த சிறு பெண் எவ்வளவு ஒரு அபிஷேகம் பெற்றவளாக. இன்னைக்கு ஏசப்பாவுடைய நாமத்துக்கு மகிமையாக தேவனுடைய சிங்காசனத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு என்னதான் உபதேசத்தை கொடுத்தாலும் இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து உங்க இருதயத்தில் பதிய செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது பாருங்க, எந்த ஒரு பிரசங்கிமார்களையும் பெரிய பெரிய வல்லமையான ஊழியர்கள் என்று சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. அவர்கள் என்ன பெரிய பிரசங்கத்தை பண்ணினாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசத்தை பிரசங்கித்தார்களும், அல்லது தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் பிரசங்கித்தார்களும், இந்த வார்த்தையை கொண்டு வந்து உங்களை சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் கேட்கிறது விசுவாசத்தோடு கேட்டு உங்கள் இருதயத்தில் பதிய செய்து அந்த அந்த விதை 100 மடங்காய் பலனை பெற்று தரும்படியாக செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வசனம், உன் ஜீவியம் கனி கொடுக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிறு பெண், ஒரு அடிமை பெண், அவள் தன்னுடைய எஜமாட்டிக்கு, தன் நாச்சியாருக்கு எவ்வளவு உண்மையுள்ளவளாக, இவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது, இவள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, இவள் காரிய சித்தி உள்ளவளா இருக்கிறாள், இவள் சும்மா எல்லாம் பேச மாட்டா நம்ம பொம்பளைங்களா மாதிரி. பாருங்க, சீரியஸா சொல்றேன். ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னா, பிரதர்ஸ் நீங்களா ஒண்ணுமே செய்யாதீங்க. ஒரு 2 பொம்பளையை கூப்பிடுங்க, வா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனைமான்னு சொல்லுங்க.
10 நிமிஷத்தில் அது பெரிய கேஸ் ஆக்கக்கூடிய வல்லமை பெண்களுக்கே உண்டு. ஆமேனா? சகோதரிகளை உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நிறைய பிரச்சனையாக இருக்குது. ஒரு ரொம்ப இந்த பிரச்சனைலாம் முடியணும் அப்படின்னு சொல்லுங்க. 2 ஆம்பளை கூட்டு உட்காராங்க, 2 பாயிண்டில் சிம்பிளாக விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு. இது மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவளாய் இந்த சிறு பெண், இவளுக்கு நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த சிறு பெண்ணினுடைய இந்த காஸ்பல், அவருடைய சுவிசேஷம் அவருடைய நாச்சியாரை அசைத்திருக்கிறது. ஏன்னா இவளை பார்க்கும்போது இவளை பார்க்கல, இவளுக்கு உள்ள அந்த சிறு பெண்ணுக்குள் இருக்கிற ஏதோ ஒரு பவர் இந்த நாச்சியார், இவருடைய நாச்சியாரை அசைய பண்ணியிருக்குது. இவ சொன்ன நடக்குங்க. இது சாத்தியமே இல்லை. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமாக அந்த சிறு பெண்ணை கர்த்தர் நல்லா பக்குவப்படுத்தி, நல்லா அவளை ஒரு வல்லமை உள்ளவளாக ரெடி பண்ணி, எல்லா சூழ்நிலையும் இயேசு ராஜாவியை மகிமைப்படுத்தக்கூடியவளாக அந்த சிறு பெண்ணை தேவன் உருவாக்கி, இயேசு ராஜா உருவாக்கி உள்ள அமிச்சு இங்க ஒரு பயங்கரமான ஒரு ஏவுகணையை உள்ள அடிச்சு மொத்தத்தையும் மாற்றுகிறார். ஆமென் சொல்லாமா? இந்த சிறு பெண் தான் எல்லாவற்றையும் அசைக்கிறாள். அப்போ நான் என்ன சொல்றேன், நாகமானை அவருடைய மனைவி கூப்பிட்டு, எங்க வாங்க, என்னம்மா விஷயம்? இந்த பொண்ணு சொல்லிட்டா, நல்லா அப்படி கற்பனை பண்ணுங்க. பாருங்க, இந்த பொண்ணு சொல்லிட்டா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், ஒரு வாசல் இருக்கான். இஸ்ரவேலில் ஒரு வாசல் இருக்கு. ஆமென். அது ஜீவ வாசல். அல்லேலூயா. அது தேவனுடைய வாசல். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா இருக்கிறார். அவர்கிட்ட போனா இந்த பொண்ணு சொல்றா நல்லா ஆயிடும். எங்க இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. இவள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. நம்ம சபையில் இருக்கிற பெண்கள், வாலிப பெண்கள்லாம் பார்த்து ரூத்தம்மா கண்ணே கலங்கிடும். சரி, நிறைய எமோஷ்னல். என் பிள்ளைங்க எப்படியெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, இந்த சபைக்காக எப்படிலாம் உடைக்கிறாங்க, அவங்களுக்கு எதனா ஒன்று கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேனா? இந்த சிறு பெண்ணை போல. ஆமேனா? அப்போ சொல்கிறா அவ, நல்லா கவனிங்க, இந்த நாகமான் போயிட்டு இதை வெளியே சொன்னான்னா, உனக்கு எதனா பைத்தியம் முடிச்சிச்சரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜா கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா இப்போது சீரியாவுடைய கை ஓங்கி இருக்கிறது. ராஜா கிட்ட போய் சொல்லணும், ராஜா நான் இஸ்ரேலுக்கு போகிறேன், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்குனானா, ஏன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு கீழே தான் இருக்கிறான், நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் நடக்கும், நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க, அந்த தீர்க்கதரிசி வந்து எனக்கு சுத்தமாக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி இப்போ ராஜாவையே நம்ப வைக்கணும். ஆக்சுவலாக இதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முட்டாள்கள் மாதிரி தெரியும். எல்லாருமே முட்டாள்கள் மாதிரி. இந்த சிறு பெண்ணும் முட்டாளு, நாகமானுடைய மனைவியும் ஒரு முட்டாளு, நாகமான் அடி முட்டாளு. பொண்டாட்டி பேசி கேட்குறான், இல்லையா ஒரு இவ்வளோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிற பொம்பளை பேசி கேட்குற. நல்லா கவனிங்க, இதுதான் யாக்கோபுடைய சந்ததி. அவரை தேடி விசாரித்து அவரை அறிகிற யாக்கோபுடைய சந்ததி. இந்த நாகமான் இன்பமானவன், தன் மனைவிக்கு இன்பமானவனாக தன்னுடைய அன்பை தன்னுடைய மனைவிக்கு காண்பித்திருக்கிறான். தன்னுடைய மனைவி தன் கணவனுடைய நேசத்தில் மயங்கி இருக்கிறாள். இதுதான் யாக்கோபு ராகேல் என்கின்ற அந்த குடும்பத்தை கட்டின அந்த பிரியமான குடும்பத்தை பார்த்தோம். இந்த நாகமானுடைய குடும்பம் ஒரு இன்பமான குடும்பம், தேவனுக்கு பிரியமான குடும்பம். அப்போ இவர் என்ன செய்றாருன்னா, நல்லா கவனிங்களேன், இவர் எப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். தொடர்ந்து வாசி, 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய். சரி கவனிங்க, ராஜாவையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ராஜாவும் லெட்டர் கொடுக்கிறார், தபாரு என் படைத்தலைவன் வருகிறார், அவருக்கு வந்து குஷ்டரோகம் இருக்குது, நீங்கள் குஷ்டரோகத்தை சுகமாக்கி தரணும் அப்படி லெட்டர் எழுதி கொடுத்துட்டாரு. நாகமான் என்ன செய்கிறார்னா காணிக்கை கொண்டு போகிறார். நல்லா கவனிங்க, நாகமானுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம் பார்த்தோம்? இயேசுராஜனே. ஆமேனா? 10 தாலந்து வெள்ளி. ஒரு தாலந்து என்பது எத்தனை கிலோ? 34 கிலோ. ஒரு தாலந்து என்பது எத்தனை கிலோ? 34 கிலோ. அப்போ 10 தாலந்துன்னு எத்தனை கிலோ? 340 கிலோ வெள்ளிய காணிக்கையா கொண்டு போற. காணிக்கையே 340 கிலோ வெள்ளி அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு பொக்கிஷம் இருக்கும் பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுனா 6000 சேக்கல் நிறை பொன். 6000 சேக்கல், ஒரு சேக்கல் என்பது 11.5 கிராம். அப்போ இதை 6000 அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா ஏறக்குறைய 70 கிலோ கிட்ட வரும். ஏறக்குறைய 70 கிலோ கிட்ட வரும்.
70 கிலோ தங்கத்தையும், என்ன சாதாரண வியாதியா இது? என் வாழ்க்கை மாறுது இல்லையா, இது சாதாரண விஷயம் அல்லவே என்பதை உணர்ந்தவனாக இவ்வளோ பெரிய காணிக்கையை கொண்டு 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கணும். மாற்று வஸ்திரம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள்லாம் எதுக்காக பண்ணுவாங்கன்னா வஸ்திரத்துக்காகவே பண்ணுவாங்க. அங்கே போய் யுத்தம் பண்ணி அவரை ஜெயம் கொண்டு அவர்கள் அந்த போர் வீரர்களுடைய வஸ்திரங்களாக உரிந்து கொண்டு போவார்கள். ஏன்னா அந்த நாட்களில் யுத்தம் பண்ணுறது எதுக்காக யுத்தம் பண்ணுவாங்கன்னா வஸ்திரத்துக்காக தான் யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இவனோ 10 மாற்று வஸ்திரம் எடுத்துக்கொண்டு நேராக இஸ்ரேல் ராஜா கையில் போயிட்டு அந்த லெட்டரை கொடுத்தா இஸ்ரேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தையே கிழித்து கொள்ளுகிறான். அடா பாவீங்களா, இது மரண வியாதிடா. இது இந்த மரண வியாதியிலிருந்து மரிக்கிற ஒருவனை நான் எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? அந்த வசந்த வாசி, 7ஆம் வசந்த வாசி. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை வஸ்திரத்தை கிழிக்கிறான். ஏன்? இவனை உயிர்ப்பிக்க முடியாது. வாசி அத. ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இது மரண வியாதி. உன் வாழ்க்கை அழிய வேண்டும், நீ அழிவின் நிலையில் இருக்கிற, உன் குடும்பம் சிதைய வேண்டும், நீ சிதைக்கப்படுகிற நிலையில் இருக்கிற, தேவன் மட்டுமே உன்னை உயிர்ப்பிக்க முடியும். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அப்படிப்பட்ட குஷ்டரோகம் உன் வாழ்க்கையில் இருந்தது. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? ஆமாண்டவரே. எத்தனை பேர் இது உணர்ந்து சொல்றீங்க? வாழ்க்கையில் குஷ்டரோகம் இருந்துச்சு ஆண்டவரே? கையை விட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது சத்தியத்தின்படியான ரட்சிப்பு, இது திட்டமிடப்பட்ட ரட்சிப்பு. கர்த்தர் உன்னை இன்னைக்கு சபையில கொண்டு வந்து வைத்திருப்பது அவர் போட்ட திட்டம். அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறான். எப்படி இது சாத்தியமாகும்? எப்படி இவன் பிழைப்பான்? பார்த்துறேன். நமக்கு விரோதமாய் மந்திர சூனியங்கள், மனிதர்களுடைய எண்ணங்கள் அவன் பார்வையில் நம்ம சுட்டெரித்துருவான். நம்முடைய வளர்ச்சி தடுத்து கொண்டே இருப்பான். வேலை ஸ்தலங்கள் போராட்டம், சுத்தி பிரச்சனை, வியாதி ஒரு பக்கம், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, எல்லா சந்தோஷமும் மரித்து கொண்டிருக்கிறது. நம்மளாம் நினைப்போம், நம்மளாம் சந்தோஷமா இருப்பேனா? உயிர்ப்பிக்கிறதற்கு, நம்முடைய சமாதானம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஒரு சாத்தியமும் இல்லை. அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறான். தன் வஸ்திரத்தை ராஜா கிழித்து கொண்ட செய்தியை எலிசா கேள்விப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க மகளா. எலிசா கேள்விப்பட்டு, ஓய் இங்க அனுப்பியா? ஆமெனா. இயேசுவே ரட்சகர். அல்லேலூயா. எலிஷுவா, இயேசு தேவனே, ரட்சிப்பின் தேவன், அவருடைய தீர்க்கதரிசி நான், அவருடைய வாசல் நான், எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது. ஆமெனா. எலிசா வியாதி உள்ளவர். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, எலிசாவுக்கு இருக்கிற வியாதியினால அவர் உடம்புல ஒரே ஒரு முடி கூட வளரல. உடம்புல இருக்கு இல்லையா, அவர் தலையிலலாம் பார்த்தீங்கன்னா பேல்டு ஃபுல்லாக வழுக்க, அவர் தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிட்டு. ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் பலமுள்ளவர்களே அல்ல, பலவீனர்களையே பயன்படுத்துவார். ஆமென் சொல்லாமா? தேவன் யாரை பயன்படுத்துவார் என்றால் நல்ல பலசாலிகளே அல்ல, பராக்கிரமசாலிகளே அல்ல. அவருடைய ஆவி எங்கே அசைவாடும் என்றால் பலவீனமானவர்களை, படிப்பறிவே இல்லாதவர்களை, சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை, பேச அறியாதவர்களை, சிறு பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவன் பயன்படுத்துவார். இந்த எலிசா எல்லாம் உலகமே பார்க்கும்போது இவெல்லாம் ஒரு மனுஷனாடா. அதுவும் எலிசா ஏர் பூட்டி ஓட்டி கொண்டிருக்கும் போதே 12வது ஏரை பூட்டி ஓட்டி கொண்டிருக்கிறார். இந்த 12வது ஏரை பூட்டி ஓட்டுறவர் யாருன்னா தத்தகா புத்தகா. எப்படி? அவருக்கு சரியாக ஏர்லாம் பிடிக்க தெரியாது. அவர் எப்படி ஓட்டினாலும் முதல் ஏர் வரவன் 12வது ஏரை டச் பண்ணணும். அப்போ அதை அங்கே கரெக்ஷன் பண்ணிக்குவான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆள் தான் எலிசா. இந்த எலிசாவுக்குள்ள தான் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருந்தது. ஆமென் சொல்லாமா? இப்ப எலிசா சொல்றாரு, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறியும்படியாய் அவனை இங்கே அனுப்புன்னு சொன்னதும் நேரா எலிசாவுடைய வாசற்படியில் நீங்க சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் இல்லைன்னா. எலிசாவுடைய வாசற்படியில் நிற்கிறாரு. யாரு? சீரியா தேசத்தினுடைய மினிஸ்டர், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இங்கே வராங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி பாஸ்டங்கள்லாம் ஓடி போய் அவருக்கு ரெட் கார்பெட்டை விரித்து அவரை வரவேற்பு கொடுத்து அவருக்கு தப்பட்டெல்லாம் அடித்து பயங்கரமாக மேலதாலாம் பண்ணுவாங்க இன்னைக்கு இல்லையா? ஆனால் எலிசா என்ன பண்ணாருன்னா, கேயாசி போய் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி சீரியாவுடைய படைத்தலைவருக்கு நாகமான் வந்திருக்கிறாரு, அவரை போய் யோர்தானில் போய் 7 தரம் முழுகி 7 தரம் முழுகி எழுந்து போக சொல்லு, அவர் குஷ்டரோகம் சுத்தமாகும். அல்லேலூயா.
உடனே நாகமானுக்கு வந்துச்சு கோபம். எங்கள் ஊர்லலாம் நதி இல்லையாடா, ஆப்னாவும் பர்பாரும், ஆப்னா தானே, ஆமாம், ஆப்னாவும் பர்பாரும் நல்ல நதிகள், நல்லா வற்றாத ஜீவ நதிகள் எங்கள் தேசத்தில் இல்லையா? அப்படின்னா யோர்தான், இந்த யோர்தான் என்பது மரணம். ஆமென் சொல்லுங்க. யோர்தான் என்பது மரணம். இந்த யோர்தான் நதியில் மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரணத்தை ஜெயிக்கும்படியாய் யோர்தானிலே வந்து ஞானஸ்நானம் எடுத்த யெஷுவா 7 மனிதன் 6வது நாளிலே படைக்கப்பட்டவன். 6வது நாளிலேயே அவனுக்குள்ளே மரணம் வந்து விட்டது. அவனால் 7ஆம் நாளுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. 7ஆம் நாளுக்குள்ளே போக வேண்டுமே ஆனால் ஒரு மனிதன் 6வது நாளிலே, அதாவது இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவே இயேசுவாக இந்த பூமியிலே வந்து அவர் 6வது நாளிலே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மரித்து 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு இவர் தேவனுடைய குமாரன். தேவன் இருக்கிறார், தேவன் அதரிசனமானவர், தேவனை கண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இவர்தான் 7வது நாள், 7ஆம் நாள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் அடக்கம் பண்ணப்படுகிற நாள், ரெஸ்ட், பீஸ், சமாதானம், இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகிற 7வது நாள், 7வது நாளிலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அன்னைக்கு இந்த கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்படுவார். இந்த கிறிஸ்துவனுடைய உடல் அழிக்கப்படுவது இல்லை. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? 7வது நாள் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மரணத்தை ஜெயித்து யோர்தானிலே மூழ்கி, யோர்தான் என்பது மரணம், இந்த மரணத்திலே மூழ்கி அவர் மரித்து 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு தேவனை நோக்கி, இந்த கூடாரம், இயேசு என்கின்ற இந்த உடல், இயேசுவுடைய கூடாரம் தேவனை நோக்கி, அப்பா உங்க சித்தத்தை செய்தவர் நான் அல்லவா, உம் சித்தத்தை செய்யும்படி வந்தவர் நான் அல்லவா என்று சொல்லி தேவனை கூப்பிடுகிற, தேவனை சத்தமிட்டு கூப்பிடுகிற பிணம். ஆமென். என் இயேசு பிணம், அவர் செத்தார், 7வது நாளே அடக்கம் பண்ணப்பட்டார். போய் யோர்தானில் போய் என் மேசியாவை அணிந்து கொள், என் மேசியாவை தரித்துக்கொள், மரணத்தை ஜெயித்த இயேசு ராஜாவை உன் இருதயத்தை தரித்துக்கொள். அவரே 7ஆம் நாள், அவரை இருதயத்தில் தரித்து கொண்டவன் தான் 8ஆம் நாளாகிய வருகைக்கு போவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடு நீ சாக வேண்டும். ஆமென். யோர்தானில் 7 தரம் முங்கி எழுந்துக்க, செத்து எழுந்துக்க. 7 தரம் 7 என்பது பரிபூரணம். அப்போது நாகமானுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. நேராக வந்து அவனுடைய தேவனுடைய பேரை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணி என் உடம்பெல்லாம் தொட்டு என்னை சுகப்படுத்த வரணும் பார்த்தா நதியில் போய் மூழ்க சொல்கிறாரு. எங்கள் ஊரில் இந்த நதிகள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கோச்சுக்குன்னு வேகமாக போகிறாரு. இப்போ சீரியாவுக்கு போகணும் அப்படின்னா யோர்தானை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆமென் சொல்லுங்கள். எதை கிராஸ் பண்ணி தான் போகணும்? யோர்தானை கிராஸ் பண்ணி தான். ஏன்னா இவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, இவர் யாருக்கும் இஸ்ரவேல் இருக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் இருக்கிறார். இஸ்ரவேலுக்குள்ளே வரணும்னா யோர்தானை கிராஸ் பண்ணி தான் வரணும். இப்போ நான் நினைக்கிறேன் யோர்தான் கிட்ட போயிட்டாரு, தான் தேசத்துக்கு போகிறதுக்கு நல்லா கோச்சின்னு போகிறாரு. போகும்போது யோர்தான் நதி நல்லா பெருக்கெடுத்து ஓடிங்குது. அங்கே ஒருத்தன் சொல்றான், 13 வாசிங்க, நம்ம நேரங்கள வேகமா வாங்கல. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும். எப்பா நீ ஞான ஸ்நானம் எடுத்துட்டு நீ சுத்தமாயிடுவ. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவமே ஞான ஸ்நானம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். இயேசு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். ஞானஸ்நானம் என்பது தண்ணீரில் முங்கி எழுவதல்ல, அது உபதேசம், அது டாக்டரின், அது ஆராய்ச்சி. இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? எதற்காக அவர் மனிதனாக வர வேண்டும்? அவர் கையில் ஏன் ஆணிகள்? அவர் உடம்பெல்லாம் ஏன் சிதைக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் தலையில் முள்முடி? ஏன் அவருக்கு வாரடி? ஏன் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் முகத்தில் காரி துப்ப வேண்டும்? ஏன் அவர் தாடை மயிரை பிடித்து இழுக்க வேண்டும்? ஏன் அவர் சிலுவையில் சாக வேண்டும்? இதுதான் ஞானஸ்நான உபதேசம். இந்த உபதேசத்துக்குள்ளாக நீ போனன்னா
உன்னுடைய வியாதி, உன் மரணத்தை நீ ஜெயங்கொள்ளலாம். ஆமேனா? அவர் மரணத்தை ஜெயித்த இயேசுராஜன். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் யோர்தான் மரணத்தை ஜெயங்கொண்டவர். அவர் 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 மரணத்தை ஜெயங்கொண்டவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர். ஓகே, எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாகமான் கிட்ட ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்களேன், ஜஸ்ட் ஒரு தண்ணி தானே. நான் நினைக்கிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புறப்பட்டு போயிட்டாங்க. யோர்தானுக்கு முன்னாடியே இந்த யோர்தானை கிராஸ் பண்ணும்போது அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்களேன். பெரிய காரியம்லாம் செஞ்சுருப்பீங்களே. அவன் தீர்க்கதரிசி போல இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எலிசாவை பார்த்த உடனே அந்த எலிசாவுடைய முகத்தில் ஒரு தேவ பிரசன்னத்தை பார்த்துருப்பாங்க. இது பார்க்கும்போதே அவருடைய வாசல் மாதிரி தான் தெரியுது. அல்லேலூயா, அவருடைய வாசல் மாதிரி தான் தெரியுது. இந்த எலிசாவுக்குள்ள அந்த தேவன் இருக்கிறாரு. அந்த தேவனுடைய நாமத்தில் யோர்தானில் அவர் 7 தரம் தான் நான் உங்க சொல்கிறான், ஜஸ்ட் பண்ணுங்களேன். சரி, இவருக்கும் என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ரொம்ப இவருடைய ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் போயிட்டு எப்படியா நடக்கும், அறிவில்லையான்னு சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா மரணத்தை யார் ஜெயிக்க முடியும்? மரணத்தை யார் ஜெயிக்க முடியும்? என் குடும்பத்தில் மரணம் இருந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் மரணம் இருந்தது. என் கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார். என் ரட்சிப்பு சத்தியமானது, திட்டமிடப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் திட்டமிட்டு. என்ன, நாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு சுயாதீன சித்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை கட்டாயப்படுத்திலாம் சபைக்குள்ளே உள்ள வர வைக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கலாம் சர்ச்சில். உங்கள் பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தி நீ சர்ச்சுக்கு வா அப்படி உட்கார, ஆனால் மனசு உட்காராது. அவங்களுக்குள்ளே உட்காருனா கர்த்தர் அவர்களை சந்திக்கணும். ஆமேனா? உங்கள் பிள்ளைங்க அடங்காத பிள்ளைங்களா, அல்லது தேவனுடைய அன்புக்குள்ளே வர முடியாமல் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அது மரணம், அது குஷ்டரோகம், அது பாளையத்துக்கு புறம்பானது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சத்தியபரனே, என் இயேசுராஜனே, நீர் தொடும். நீர் சத்தியபரன், நீர் தேவனுடைய குமாரன், நீர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்தீர். சத்தியவான் எவனும் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். நான் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். என் குடும்பத்தாரை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சத்தியபரனை நோக்கி கூப்பிடலனால் சத்தியத்தின்படியே நம்மை குணமாக்க அவர் வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? என்ன, மனுஷன் என்பது உடல் அல்ல, இந்த உருவம் அல்ல. மனுஷன் என்பது ஆவி. உள்ளான ஆவி மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனுடைய மனம் கண்ட்ரோலுக்கே வராது. அவனுடைய ஆத்துமா அவனுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்தந்த வயசுக்கு ஏற்றாற் போல் அவனுடைய நாலேஜுக்கு ஏற்றாற் போல் அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அது கண்ட்ரோலில் நிற்காது. கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் அந்த ஆவியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே ரெஸ்ட் கொடுக்க முடியும், இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லாமா? இப்போ சொன்னதுமே அங்கே என்ன நடந்துச்சு வாசிக்க பார்க்கலாம். 14. அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே. இப்போ கூட நாகமான் எவ்வளோ பெரிய இன்பமானவன் தெரியுமா? அவன் சொல்கிற பேச்சை கேட்குறாயா? முதல்ல தான் மனைவி பேச்சை அவன் கேட்குறான், அவன் ஜெயிச்சிருவான். என்னைக்கு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை அல்ல தட்டிட்டு போகிறானோ அவனால் தலை நிமிரவே முடியாது. எழுதி வச்சுங்க, ரகசியத்தை நிறைய பேர் விட்டாங்க. ஆண் என்பது தேவன், பெண் என்பது கிறிஸ்து. பெண்ணில் தான் மீட்பு. அந்த சத்தியத்தெல்லாம் நம்மளுக்கு போர்டு வச்சு நான் காட்ட, பெண்ணில் தான் மீட்பு, பெண்ணில் தான் மீட்பு. சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவானுங்க. அதை அப்படியே இவன் விற்று அவன் பிள்ளைங்களை அப்படியே தாக்கும். வேறு எதுவுமே சாபம் இல்லை, இவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணியிருப்பான். இப்போ நிறைய பேர் நீங்கள் கடன் சொல்லிட்டு கடன் பிரச்சனை போகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? என்ன ரீசன்? பொண்டாட்டியை மதிக்கவே மாட்டான். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழி எதுனா சிலுவை. உன்னை நீ சிதைக்கணும், நீ உனக்கு பெருமை கொள்ளக்கூடாது. நீ பொம்பளை, நீ சொல்லி நான் கேட்கணுமா? நிறைய வேலைகளில் ஒரு சில நேரங்களில் பொம்பளை பேச கேட்கவும் கூடாது. எப்போ? அது மாம்சத்திலிருந்து பேசும்போது. அந்த பொம்பளை எப்படி இருக்கணும்னு நல்ல ஆவியில், நல்ல ஸ்பிரிச்சுவலில் நல்லா நிறைந்திருந்து தன் கணவனுக்கு சொல்ல வேண்டிய முறையில் கரெக்டாக சொல்லணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த நாகமான் எப்படிப்பட்டவன்னா இன்பமானவன், இன்பமான ஆலோசனைகளை இன்பமாய் வசனிக்கிறவன். இஸ்ரவேலினுடைய தேவ சங்கீதங்களை இன்பமாய் பாடின
தாவீதை போன்றவன் இந்த நாகமான். சொல்கிற பேச்சை கேட்குறான். சில பேருடைய கேரக்டரை பார்த்தனா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, உங்கள் ஞானத்தெல்லாம் நான் ஏற்றுக்க நான் விரும்பலை அப்படி சொல்லி மற்றவங்களுடைய ஞானங்களை மற்றவருடைய ஆலோசனைகளை அசட்டை செய்வார்கள். அது பயங்கரமான பேய்த்தனம். இந்த நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு, அதே மாதிரி ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். நல்ல புத்தியை கேள், அப்போது நீ கனமடைவாய். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய கான்செப்டே என்னன்னா, புத்தியை கேள், உனக்கு சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனையை கேள், அப்போது நீ இன்பமானவனாக இருப்பாய். இதுதான் நீதிமொழிகள் புத்தகம். இன்றைக்கி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனின் பிறம்பு அதை நீக்கும். அப்போ தான் புத்தி கேட்கும். தண்டி அந்த பிள்ளைய ஒரு ஸ்டிக் எடுத்து தண்டி, கொம்பு எடுத்து அடித்து தண்டித்து உன்னுடைய கருத்தை அங்கே சொல்லு, கேட்க வைக்கணும். நல்லா கவனிங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஒரு பயங்கரம் என்ன அப்படின்னா, இந்த நான் என்கின்ற அகம்பாவம். அந்த அகம்பாவம் இந்த நாகமானுக்குள்ளே இல்லை. சூழ்நிலையெல்லாம் பார்க்கல, சொல்கிற பேச்சை கேட்குறாரு. யான் நன்மைக்கு தானே பேசுகிறாங்க, என் மனைவி என் நன்மை தானே பேசுகிறா, நான் சுகமாயிட மாட்டினான்னு என் மனைவி விரும்புகிறாள், அது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, நான் கடவுளை நம்பி போகிறேன், கர்த்தரை நம்பி போகிறேன். இப்போ பாருங்க, என்னடா இது. இப்போ எலிசா சொல்லும்போது அவருடைய மாம்சத்தின்படி பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா காரியம் இது, எங்கள் ஊரில் நதி இல்லைடா, ஆப்னாவும் பர்பாரும் இல்லையா, ஆப்னாவும் பர்பாரும் என் தேசத்தில் நதி இருக்குது, அப்படி என்ன இந்த யோர்தானில் வந்து முழுகணும், அப்படி இருந்தால் கோச்சின்னு வந்துட்டார் இந்த நாகமான். ஆனால் இப்போ வந்து கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த ஊழியக்காரெலாம் சொல்கிறாங்க, நான் சம்பளம் கொடுக்குற நான் சம்பளம் கொடுத்து நீ சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன், நீ வந்து எனக்கு ஆலோசனை சொல்கிறதா? இந்த தலைக்கணம் இல்லாதவன் தான் இந்த நாகமான். இந்த நாகமான் இன்பமானவன். இன்னைக்கு நாசரேத்து ஊரில் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா நான் தான், அவருடைய ஆவி என் மேல பரிபூர்ணமாக இருக்குது என்று நான் சொல்லுகிறேன். என்னை கொலை செய்ய பார்க்கிறீர்கள், ஆனால் யாரை நான் ரட்சிக்கிறேன்? இன்பமானவனை நான் ரட்சிக்கிறேன். யாரை நான் ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறேன்? இன்பமானவனை, நாகமானை. அவன் வாழ்க்கையில் எத்தனை குஷ்டரோகங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. உன் வாழ்க்கையில் எத்தனை கண்ணீர் வேதனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்குள்ள ஒரு நல்ல இன்பம் இருக்கிறது. சொல்லுவதை கேட்கிற, புத்தியை கேட்கிற அந்த ஒரு நல்ல தருணம், அந்த ஒரு நல்ல மனம் உன் ஆவியில் இருக்கிறது. இவர்கள் தான் உணர்வுள்ளவர்களாக கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்பட்டதான் உனக்குள்ள அந்த நல்ல உணர்வு இருக்கும். ஆக சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிற உனக்குள்ள ஒரு இன்பம் இருக்கிறது. கையை வைத்து ராமன் சொல்லாமா? எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பது இல்லை, சொல்ற பேச்சை கேட்கிற நீ சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிறனா உனக்குள்ள நல்ல உணர்வு இருக்கிறது. கற்பனை பண்ணுங்களேன், 340 கிலோ வெள்ளிய காணிக்கையாக கொடுத்து 70 கிலோ, இன்னைக்கு இருக்கிற அதே ரேட் அன்னைக்கு கற்பனை பண்ணுங்க. இன்னைக்கு 70 கிலோ தங்கத்தை வந்து கால்குலேட் பண்ணு. 70 கிலோ, ஒரு சவரன் என்பது எத்தனை கிராமு? 8 கிராம் இல்லையா? அப்படியே கற்பனை பண்ணிங்க. 70 கிலோ தங்கம்னா எவ்வளோ, எத்தனை கோடியை காணிக்கையை வச்சிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர். அப்புறம் 340 கிலோ வெள்ளியை வச்சிருக்காரு, அவ்வளோ பெரிய ஆள். இந்த இன்பமானவன் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீதை போல தேவ சித்தம் செய்வதற்கு தம்மை தத்தம் செய்தவன் தான் இந்த நாகமான். இன்னைக்கு நாம் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோமே, நாம் புறஜாதியில் இருக்கலாம். கர்த்தருக்கு யார் தேவைன்னா இந்த இன்பமானவர்கள், உணர்வு உள்ளவர்கள், நல்ல உணர்வு உள்ளவர்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை அணுவாய் அனுபவிக்கிறவர்கள். வேலைக்காரெல்லாம் சொல்கிறாங்க, சொன்னதுமே கீழ்ப்படினாயா அவரு, நீ சொல்லி நான் செய்கிறதா? இப்போ உதாரணம் சாப்பிட்டுனே இருப்போம், இலையில் நிறைய பதார்த்தங்கள் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நாம் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கப்பில் ஏதோ ஒரு மூடி போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்காமல் சாப்பிட்றோம். யாரோ சொல்லுங்கள், இலையில நம்ம வந்து கவனிச்சே இருக்க மாட்டோம், அது எப்படி சாப்பிடுதுன்னு தெரியாது. இலையில இது ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இது சாப்பிடுங்கன்னு சொன்னால் நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறோம். எனக்கு தெரியும், நல்லா சாப்பிட்டுக்கிறேன். ஆமேனா? தெரியுமா? எனக்கு தெரியும், நான் இதை எப்படி ஓப்பன் பண்ணி, அங்கே கூட ஒத்துக்க மாட்டோம். நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். சில வேலைகளில் வெளியே எங்கேயாச்சும் ஹோட்டல்லாம் போகும்போது சில டிஷ்ஷெல்லாம் எப்படி சாப்பிட நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம்
ஒன்றா போட்டு சேர்த்து வாரி இந்த பக்கத்துல இந்த பக்கம் வரைக்கும் போட்டு அடிப்போம். சில வேலைகளை கற்றுக் கொடுப்பாங்க. ஆமாம் எங்களுக்கு தெரியும். எப்போ தான் நம்ம ஒத்துக்கிறதையா? அவங்களாம் வெளியே இருக்கிறாங்க, நம்மளாம் இன்பமானவர்கள். ஆமேனா? நாகமான் சாதாரண ஆளல், அவன் இன்பமானவன். அவன் இன்பமானவன், என்ன பிரியமானவன். இந்த வருஷம் முழுக்க நமக்கு தேவன் பிரியம் என்கின்ற மகிமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நாகமான மட்டும் பார்க்கலாம். வசனங்களை நம்ம கத்தை சித்தனை பண்ணி பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, என்ன கொஞ்சம் கவனிங்க. இதை மட்டும் பார்க்கலாம். சொல்லி முடிக்கிறேன். இப்போ நாகமானுக்குள்ளே இருந்த ஒரு பயங்கர ரகசியம். தொடர்ந்து வாசியாங்க. அப்பொழுது அவன் இறங்கி, எல்லா 14 வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி, தேவனுடைய அப்பொழுது அவன் இறங்கி, அல்லேலூயா, ரதத்தை விட்டு இறங்கி, சிங்காசனத்தை விட்டு, தயவு செய்து தாழ்த்துங்கயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ரதத்தை விட்டு இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கரங்களை தட்டி அவன் ஜெயங்கொண்டான். அவனுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டான். அவனுடைய மாம்சம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவனுடைய மரணம் ஜெயிக்கப்பட்டது. யோர்தானிலே 7 யார்? பரலோகத்திலிருந்து சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிலிருந்து வந்தவர் 7ஆம் நாளே அடக்கம் பண்ணப்பட்டார். அழிந்த அவருடைய சரீரத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் சரீரம் அழியவில்லை. 3வது நாள்ல உயிரோடு எழுந்தது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த 7ஆம் நாளுக்குரியவர் தான் என்னை 8ஆம் நாளுக்குள்ளே கொண்டு போகிறவர். இதை அப்படியே செய்தாரு இந்த நாகமான். உடனே ஓடி எலிசாவின் பக்கம் திரும்பி ஓடி போய், ஐயா இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும், இந்த காணிக்கை உமக்கானது சொன்னதும் எலிசா என்ன பண்ணிட்டார்னா தட்டி விட்டு விட்டார். எனக்கு இந்த காணிக்கை எல்லாம் வேண்டாம். ஏன் தட்டினார் தெரியுமா? கேயாசி கிட்ட கேட்பார். ஏன்னா இவர் வேணான்னு சொன்னோம். கூட இருக்கிற கேயாசி பொருளாசக்காரன். நேராக ஓடி போய், இப்போதான் தீர்க்கதரிசி புத்திரர் வந்தாங்க, அதில் 2 தாலந்து வெள்ளியும் 2 மாட்டு வஸ்திரமும் கேட்டாருன்னு சொல்லி வாங்கிக்கின்னு வந்துட்டு எத்தனை போய் நைஸாக ஒழிச்சு வச்சுட்டான். அப்போ எலிசா பார்த்து சொல்லுவார் கேயாசி கிட்ட, டேய் இங்கே வாங்க, ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்கிறதுக்கு இதோட காலம். ஆடம்பரத்தை வெறுத்தார். எந்த ஊழியக்கார செழிப்பை பிரசங்கிக்க வேண்டும், ஊழியர்கள் செழிப்பை பிரசங்கிக்க வேண்டும், ஆடம்பரத்தை அல்ல. எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு என்ன? இந்த செல்வம் கோடிக்கணக்கான செல்வங்கள். இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? போய் ஒலிவத்தோப்பையும் திராட்சை தோட்டத்தையும் இதை தான் வாங்கி ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வாங்குவதற்கு இது காலமா என்று கேட்பார். அப்போ எனக்கு சொத்து தேவையில்லை, ஆனால் என் ஜனங்களை போஷிப்பதற்கு. எலிசா கிட்ட பஞ்ச காலத்தில் அவர்கள் அந்த வார்கோதுமை அப்பத்தையும் கதிர்கட்டையும் கொண்டு காணிக்கையை கொடுத்த போது எடுத்துக்கு வாங்கி கொடுத்தார். எல்லாம் என் ஜனங்கள் சாப்பிட்டணும். என் ஜனங்களுடைய தேவைக்கு என் கர்த்தர் சந்திக்க வல்லமை உடையவர். ஆமேனா? ஆனால் என் தேவைக்கு மிஞ்சி பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை வாங்குறதுக்கு இது காலம் அல்ல. ஏன்னா என் ஷுவா தான் ராஜா, என் இயேசு தான் ராஜா, அவருக்கு தான் என்றென்றைக்கு மகிமை, எனக்கல்ல பெருமை என்பதை இந்த எலிசா உணர்ந்தவராய் தட்டிதல் பண்ணிவிட்டார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். இப்போ எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து 15 வாசிங்களேன். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல், நல்லா கவனிக்கணும், இதாங்க எலிசா, இதாங்க இன்பமானவன். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவர்கள் இல்லை என்பதை எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். கையை தட்டி இதாங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த பூமியில நல்லா கவனிங்க, சிருஷ்டிப்பு. இவர் எலோகிம், இவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். சர்வத்தையும் சிருஷ்டித்தவரால் மட்டும்தான் என் மரணத்தை ஜெயிக்க முடியும். எத்தனையோ தெய்வங்கள் இந்த பூமியில இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கலாம். எத்தனையோ தெய்வங்களை சிலைகளாக செய்து உண்டு பண்ணி வைத்து சடங்குகளையும் ஆராதனைகளையும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவனே தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. என்னை உருவாக்கினவர், என்னை உருவாக்க செய்து என்னை படைத்தவர், என்னை படைத்து என்னை பிறக்க செய்தவர், இதுவரைக்கும் என்னை ஆதரித்தவர், எனக்கு படிப்பை கொடுத்தவர், எனக்கு அந்தஸ்தை கொடுத்தவர், எனக்கு நல்ல வேலையை கொடுத்தவர், எல்லாமே இவர்தான். அந்த வினாடி உணர்ந்தார். அதுதான் பூமி எங்கும் இருக்கிற தேவர்களில் இவரை போல வேறொரு தேவன் இல்லை. கையெழுத்து மகிழ்ச்சி செலுத்துவோமா?
நல்ல உணர்வு இருக்குதா உனக்கு? நல்ல இன்பமானவன், நாகமானை போல இன்பமானவனா? எங்க ஊர்ல எத்தனையோ தெய்வம் இருக்குதையா, அதெல்லாம் தெய்வம் அல்ல, அதெல்லாம் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் தான் அதை காசு கொடுத்து வாங்கினேன். ஒரு கடவுளையே காசு கொடுத்து வாங்கினேன். நான் அந்த கடவுளுக்கு நான் தான் கடவுள். ஆமேனா? ஆனால் என் கடவுள் என்னை படைத்தவர், என்னை படிக்க வைத்தவர், எனக்கு வேலையை கொடுத்தவர், எனக்கு காசு பணத்தை கொடுத்தவர், எல்லாமே இவர் தானா? இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்கின்ற அந்த உணர்வு ஒரு வினாடி இவருடைய வாழ்க்கையை அப்படியே டேர்ன் ஆகி அப்படியே தலைகீழா மாறி கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் இவர் தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பூமி அனைத்தில் இவரை மட்டுமே தேவன் என்றால் என்னை படைத்தவர் இவரே. ஆமென் சொல்லாமா? அவள்தான் முடிஞ்சு போச்சு. இதாங்க நாகமான். இன்றைக்கி உன்னால் சொல்ல முடியுமா? பழைய நினைவுகள்லாம் வருது. நான்லாம் அங்கே போய் பொங்கல் வச்சேன், நான் போய் அந்த விக்கிரகத்தெல்லாம் போனச்சு, அதெல்லாம் நான் அறியாத காலத்தில் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் தேவன் என்னை அறிந்திருந்தார். எல்லாரும் சொல்லுவாமா? இதுதான் சத்தியத்தின்படி. ஒரு மனுஷன் சத்தியத்தின்படியே ரட்சிக்கப்படுவான் எனால் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவன். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த உயிர்ப்பில் உணர்வு இருக்கும். உணர்வுல இயேசு கலந்து விடுவார். எத்தனையோ தெய்வங்களை தேடி ஓடினேன், ஆனால் என் வாழ்க்கையெல்லாம் மாறல. ஆனால் இயேசு தெய்வம் என்னை வாழ வைத்தார். இவரே தெய்வம், இவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வாய்த்தன் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த வசந்த வாசி. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இந்த அறிவு தான் உணர்வு. எடுத்து வாசிங்க பல சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரத்தில் 119 சங்கீதத்தில் இந்த உணர்வு உள்ளவர்களை தேவன் தேடிக்கொண்டிருப்பதை நாம் வாசிக்கலாம். அந்த உணர்வு, அந்த உயிர்ப்பிக்கிற அந்த ரெண்டு காரியம் எடுத்து வாசிப்பலாம். 119 சங்கீதம் 50 வசனம் வாசி, 49 50 வாசிங்களேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் செய்து உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கரங்களை தாமே சொல்லுங்களேன். எது என்னை உயிர்ப்பித்தது? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது. அவருடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது உண்மையானால் என் உணர்வுல இயேசு கலக்க வேண்டும். அவர் ஒருவரே தேவன். ஆமென் சொல்லுங்க. 34 வசனம் வாசி. 34. எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். இதாங்க உயிர்ப்பிக்கப்பட்ட சத்தியத்தின்படியான உயிர்ப்பிக்கப்படுதல். அந்த மனுஷனுக்குள் தான் உணர்வு இருக்கும். அந்த வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும். கர்த்தர் சொல்லிட்டாரு, போன வாரம் நம்ம பார்த்துட்டோம், மாடை விட நீ கேவலண்டான்ட்டாரு, கழுதையை விட நீ கேவலம். உன் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? கர்த்தருக்கு தேவை குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஸ்நேகம், அந்த குடும்பத்திலே ஒற்றுமை. அது உலகத்தில் இருக்கும்போது சிதையும். உனக்கு நல்ல உணர்வு இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டுச்சுன்னா, நீ குடும்பத்தோடு உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உன் குடும்பத்தில் அவரை மகிமைப்படுத்துவ. நீ சபையில் வந்து ஆராதிப்பதற்கான காரணமே என்ன தெரியுமா? இந்த நாகமான் முற்றிலும் குடும்பத்தை நேசிக்கிறவன், தன் மனைவியை நேசிக்கிறவன், அவன் இன்பமானவன், தன் வேலைக்காரன் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறவன், நல்ல காரியத்தை நல்ல உணர்வு உள்ளவனாய் இந்த நாகமான் இருந்தான். எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு, இந்த வேதமும் கையுமா என்னை உயிர்ப்பித்த இந்த வசனம், எனக்கு ஜீவனை கொடுத்த இந்த வசனம், எனக்கு சமாதானத்தை கொடுத்த இந்த வசனத்தை நான் தியானிப்பேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் உணர்வுள்ள வாழ்க்கை. சத்தியத்தின்படியான ரட்சிப்பு இதுதான். யாரெல்லாம் தொடர்ந்து வேதம் வாசிக்கிற நீங்கள் தான் சத்தியத்தின் மேல் ரட்சிக்கப்பட்டவங்க. என்ன, உன்னால் அந்த அன்பு தாங்க முடியாது. என் கர்த்தர் என் வாழ்க்கையை உயிர்ப்பித்தாரே, என் கர்த்தரை உயிர்ப்பித்தார். யார் இந்த கர்த்தர்? அவரை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி உன்னால் வேதத்தை வாசிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த உணர்வில் இயேசு வந்து கலந்து விட்டார். அவன் வந்து சொல்கிறான், எத்தனை பலி செலுத்தினேன், மோலேகுக்கு என் பிள்ளைங்களாம் பலியாக கொடுத்தேன். மோலேக் என்பது பொல்லாத ஆவியது, பிள்ளைங்களை பலியாக்குற ஆவி. நட்சத்திர சர்ப்பங்கள், அது சப்பரங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி எத்தனை இந்த ரிம்மோன் இப்போ சொல்லுவார், ராஜாக்கள் வணங்குகிற ரிம்மோன். இந்த ரிம்மோன் என்பது காற்றையும் மழையையும் அப்புறம் புயலையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட எத்தனையோ தெய்வங்களை வணங்கினேன். இப்போ நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு உயிர்ப்பித்த, என்னை உயிர்ப்பித்த, என் வாழ்க்கையில் சமாதானத்தை உயிர்ப்பித்த, சந்தோஷத்தை உயிர்ப்பித்த
கடன் பிரச்சனையை மாற்றி ஆசீர்வாதத்தை உயிர்ப்பித்த என் கர்த்தரே இயேசுவே தேவன். ஆமென் சொல்லாமா? அந்த உணர்வு இந்த நாகமானுக்குள்ள வந்ததும் எலிசா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா, உங்க தேசத்திலிருந்து 2 கழுத பொதி மண்ணை எடுத்துக்கொண்டு போய் என் கர்த்தருக்கு நான் பலிபீடம் கட்டுவேன். எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா இது? அந்த விக்கிரக தேசத்தில் தேசம் முழுக்க விக்கிரகம், ராஜாவே விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறான். என்னை உயிர்ப்பித்த என் கர்த்தர், என் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்த என் கர்த்தரை பற்றி ராஜாவுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஆமேனா? என் கூட இருக்கிற மந்திரிமார்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். என் கூட சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். அதனால எலிசாவே, தீர்க்கதரிசியே, இந்த மண்ணு, இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய மண்ணு 2 பொதி மண்ணை எடுத்துன்னு போய் என் தேசத்தில் கொண்டு போய் நான் அவருக்கு நான் பலி செலுத்த போகிறேன். இன்று முதல் அவருடைய வேதமே என் சத்தியம். அல்லேலூயா. பலியை குறித்த கான்செப்ட், பலியை குறித்த கான்செப்ட், இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு தேவன் சிலுவையிலே பலியாவார் என்கின்ற கான்செப்ட், அந்த உணர்வுல இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. 2 கழுத பொதி மண்ணை கேட்டு எடுத்துட்டு போய் இயேசு ராஜாவுக்கு பலி செலுத்துறான் பாருங்கயா. அவன் தான் சத்தியம் உள்ளவன். உன் வீட்டில் பலி நடக்குதா? வீட்டு கூட்டத்தில் நம்ம தெளிவாக பார்த்தோம். எங்கே ஸ்தோத்திர பலி இல்லையோ, எந்த வீட்டுக்குள்ள ஸ்தோத்திர பலி இல்லை, ஸ்தோத்திர பலிபீடம் இல்லையோ, அது கர்த்தரை அவமதிக்கிற வீடு. அது கர்த்தரை அவமதிக்கிற வீடு. இந்த உலகத்துக்கு நீ சாட்சி உள்ள ஒரு வீடாக இருக்கணும்னா நாகமானை போல ஒரு இன்பமானவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக. அவர் கேட்குற, என் வீட்டில் எடுத்து போறியா, நான் பலிபீடத்தை என் வீட்டுக்கு கொண்டு போறியா, இந்த ஆராதனையை என் வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன், இந்த ஆராதனையை நான் என் வீட்டில் கொண்டு போகிறேன். இன்றைக்கி நம்ம நல்லா கர்த்தரை பாடி ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி நல்லா கர்த்தரை ஆராதித்தோம். இந்த ஆராதனையை என் வீட்டுக்கு கொண்டு போகிறேன், இந்த சபையினுடைய ஆராதனை என் வீட்டுக்குள் நடக்கும். எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? கையை ஊற்றாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சத்தியத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள். மீதி பேருக்கெல்லாம் உணர்வு கிடையாது. அவங்கள விலங்குல கூட சேர்க்கல ஆண்டவர். மாட்டுக்கு கூட சொர்ணம் இருக்குது. சூடு, சொர்ண, ஈனம், மானம் எல்லாம் மாட்டுக்கு இருக்குது, கழுதுக்கு. இந்த கழுதுங்களுக்கு கிடையாது. சாரி, கழுது நல்ல வார்த்தை. உன் சொந்தக்காரன் மத்தியில் நான் இயேசுவை ஆராதிக்கிறேன் சொல்கிறதுக்கு உனக்கு வந்து வெக்கம். நீ எனக்கு செத்து இருந்தனா அவமானத்தோட, அசிங்கத்தோட ஊரே காரி துப்புறா மாதிரி உன் வாழ்க்கை போச்சு. தேவ சமூகத்தில் இந்த 2 பொதி மண் எனக்கு வேண்டும். எலிசா, எனக்கு 2 பொதி மண் எனக்கு வேண்டும். இனிமே என் இயேசுதான் ராஜா. எனக்கு மரணத்தை ஜெயித்த, யோர்தானிலே 7 தரம் முழுகி எழுந்த, மரணத்தை ஜெயித்த இயேசுதான் என் ராஜா. அவருக்கு நான் இனிமே பலி செலுத்துவேன். நன்றி உணர்வு இருக்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தணும். அவர் கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கம்பெனிலாம் லீவ் போட்டு வானாலும் சொல்ல மாட்டேன். உனக்கு உணர்வு இருக்கணும். என் இயேசு இல்லைன்னா எனக்கு நான் இல்லை, என் இயேசு ராஜா இல்லை, என் குடும்பம் இல்லை. அவர் என் கூட இருக்கிற, என் பக்கத்தில் இருக்கிறார். என் ரட்சிப்பு ஏதோ அல்ல, திட்டம், பிளான். இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த ஸ்டேஜில் என் கர்த்தர் யார் மூலமாவது அனுப்பி என்னை இப்போ சபையில் உட்கார வச்சுக்கிறார்ல. சும்மாவா? திட்டம். அப்போ உன் வீட்டுக்குள்ள இயேசு ராஜாவுடைய பலிபீடம் இருக்கா? அங்க ஆராதனை இருக்க, தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜெபமும் தான் உன் ஜீவன். உனக்கு தனியாக காலையில் அதிகாலையில் உன் தனி ஜெபம் இருக்கணும். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அவர் இல்லைனா இல்லை. அப்படியே சேர்ந்து வந்து நைட்டில் தூங்க போகும்போது குடும்பத்தோடு வந்து அவருக்கு நன்றி சொல்லுகிற அந்த பலிபீட அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அவர் கேட்குறாரு பாருங்க, நாகமான் எலிசா கிட்ட கேட்குறாரு. வாசிக்க பார்க்கலாம். காணிக்கை கொடுப்பார், தட்டுவாரு. 17 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல், அல்லேலூயா, இயேசு ராஜாவுக்கே அல்லாமல் வேறே தெய்வம், வேறே தேவர்களுக்கு என் தேசம் முழுக்க எத்தனையோ விக்கிரகங்கள், எத்தனையோ பயங்கரங்கள், அதெல்லாம் நான் போனேன். ஆனா
இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும், என் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவர் இயேசு தேவன். எனக்கு படிப்பை கொடுத்தவர் இயேசு தேவன், எனக்கு பணத்தை கொடுத்தவர் இயேசு தேவன், எனக்கு பதவியை கொடுத்தவர் இயேசு தேவன், எனக்கு வீடை கொடுத்தவர் இயேசு தேவன், எனக்கு மனைவியை கொடுத்தவர் இயேசு தேவன், எனக்கு பிள்ளையை கொடுத்தவர் இயேசு தேவன். அவரே தேவன். அவரை தவிர இனி வேறு யாருக்கும் நான் ஆராதனை செய்வது இல்லை. என் வீட்டுக்குள்ள நான் இந்த பலியை செலுத்துவேன். எனக்கு இஸ்ரவேலின் மண் எனக்கு வேண்டும், எனக்கு இஸ்ரவேலின் மண் எனக்கு வேண்டும். அவருக்கு நான் பலிபீடம் கட்டி அவருக்கு நான் பலியிடணும். இந்த யெகோவா தேவன், இந்த ஏல் தேவன், இவர் தான் என்னை ரட்சிக்கிற ரட்சகர். ஆமெனா, எனக்கு அவர் தான் ரட்சகர். ஒரு மனுஷன் சத்தியத்தின்படியே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அன்பாய் சொல்கிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை குறை சொல்லிக்கிறீங்க. என்ன குறைன்னா, ஐயா அந்த சிஸ்டர் வர சரியில்லை, அது எவ்வளோ உபதேசம் கேட்டாலும் புரியவே மாட்டேங்குது, அந்த பிரதர் போகிறேன் சர்ச்சுக்கும் வரான் குடிக்கவும் குடிக்கிறான், அப்படிலாம் தயவு செய்து உங்கள் வாயை திறந்து சொல்லாதீங்க. ஏன்னா எந்த ஒரு மனுஷனுக்கு உணர்வு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் இல்லையா? ஒரு 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 சாதாரண ஒரு சின்ன ஒரு உலகத்தின்படியான ஒரு ஹெல்ப் பண்ணாவே நம்மளால் நன்றியை நினைக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கிறார். என் வாழ்க்கையில் குஷ்டரோகம் இருந்துச்சு, இது என் வாழ்க்கை யாராலையுமே சீர்படுத்தவே முடியாது, அந்த நிலையில் கரடுமுடாக இருந்துச்சு. ஆனால் என் கர்த்தருக்கு நான் ஜீவனில் வாழன்றத உணர்வு. ஏன்னா எத்தனையோ மிருகங்களை விட கேவலமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? நாகமான்களை தெரிந்து கொள்கிறார். உணர்வு இன்பமானவர்களை தெரிந்து கொள்கிறார். உணர்வு உள்ளவங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. நான் என் கர்த்தரை ஆராதிக்கிறேன். இந்த சரீரம் என் கர்த்தருக்கு சொந்தமானது. இதாங்க பலிபீடம். 2 பொதிமண்ணை கொடுங்க. நல்லா கவனிக்கலாம். 2 பொதிமண், 2 கழுத பொதிமண்ணை எனக்கு கொடுங்க. அந்த மண்ணில் எடுத்து நான் பலிபீடம் கட்டுவேன். அந்த பலிபீடத்தில் இந்த யெகோவா தேவனுக்கு, இந்த ஏல் தேவனுக்கு நான் பலி செலுத்துவேன். வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்குறது இல்லை. எல்லாத்தையும் தூரம் போட்டாச்சு. நம்ம ஆளுங்க இன்னைக்கும் அப்படியே பேரிட்டு சொல்லுவாங்க. இந்த ரைஸ் மில்லாண்டுக்குது பாரு, அந்த விக்கிரகத்தை பேரை சொல்லி சொல்லுவாங்க. தோ இந்த பக்கம் ஒன்றுக்குது, அது பேரை சொல்லி அப்படியே அப்படி சொல்கிறாங்க. ஏன் புத்தி உணர்வு இருக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் வெறும் மாயாப்பா. மனுஷன் செய்கிற ஒரு கையிலால், மனுஷ கையில் உருவாக்கப்படுகிற இவைகள்லாம் தெய்வங்கள் அல்ல. நான் அன்பாய் சொல்லுகிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவத்திலையும் அப்படிப்பட்ட இயேசுராஜாவுடைய போட்டோன்னு ஒரு வரைஞ்சதெல்லாம் மாற்றி வச்சுக்கின்னு வசன உணர்வுள்ள வசந்த டேர்ன் ஆகிடுவான். யார் இந்த இயேசுராஜா? அவர் தேவன் விக்கிரகங்களை அருவருக்கிறார். நான் அன்பாய் சொல்லுகிறேன். நான் முடிக்கிறதோட, உனக்கு நல்ல உணர்வு இருந்துச்சுன்னா வசனத்துக்கு நேராக திரும்பி குடும்ப ஜெபம் எப்படி பண்ணணும்? பார், நாகமானுடைய பலிபீடம் எப்படி இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லி கவனிங்க. ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டில் குடும்ப தலைவன் இருந்தால் குடும்ப ஜெபத்தை நடத்தணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் குடும்ப ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். ஸ்டார்ட் பண்ணுறதும் முடிக்கிறது மட்டும்தான் என் வேலை. மீதி எல்லாம் ரூத்தமாக தான் நடத்தும். பாட்டு பாட வைக்கும் பிள்ளைங்களை, அப்புறமா ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் பைபிள் வசனத்தை வாசிப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுவோம். ஆராதனை பண்ணி முடிச்சு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு கடைசி ஆமேன் பண்ணும்போது நான் தான் ஜபத்தை முடிப்பேன். ஆக தொடக்கமாக முடிவு மட்டும் தான் என் வேலை குடும்ப ஜபத்தில். மீதி எல்லாம் ஹோம் மினிஸ்டர் தான் பார்க்கணும். ஆமேனா? சகோதரிகள் நல்லா ஃபயர் ஆகணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சத்தியத்தின்படியே ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உணர்வோடு இருக்கும். அவனுடைய உணர்வில் இயேசு கலந்துருவார். ஒரு வினாடி அப்படியே பழைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஒரு வினாடி, ஒரு செகண்டு போதுங்க. நீங்கள் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு செகண்டு போதும். உன் வாழ்க்கையை மாற்றினார்ல ஆண்டவர். அப்புறம் என்ன, எதுக்கு உலகத்தில் ஓடிங்கிற? அதான் சொல்றாரு, இஸ்ரவேலில் எவ்வளோ குஷ்டரோகி இருந்தான், அவன் வாழ்க்கையெல்லாம் மாறல. ஆனால் சீரியாவில் நாகமானுடைய வாழ்க்கையை மாறினதுக்கு காரணம் அவன் கேரக்டர். அவன் வாழ்க்கை தாறுமாறாக இருந்தாலும் அவன் ஆவி இன்பமான ஆவி. இந்த இன்பமான ஆவியுடைய இந்த நாகமானைத்தான் நான் தொட்டு அவன் என்ன ஆராதிச்சாயா, அந்த ஆராதனை மகிமைப்படுற தேவன். நான் பல முறை சொல்லிட்டேன், நீ துக்கத்தோடு இருப்ப, கண்ணீரோடு இருப்ப. உன் கண்ணீரை மாற்றி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தில் நீ ஆராதனை பண்ணுவியே, உன் மனசுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்குமே, அந்த உணர்வு தான் தேவனுக்கு மகிமை.
உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க, அவர் கண்ணீரை மாற்ற, அவருடைய வேதனையை மாற்றி, அவருடைய மரணத்தை மாற்றி, அவருடைய உயிர்ப்பித்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே, குடும்பத்தோடு சந்தோஷமாக சமாதானம் இருப்பாங்களே, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் தான் அவருடைய மகிமையே இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? நீ உன் குடும்பத்தோடு, உன் குடும்பம் சிதைந்து போகிற நிலையில் இருந்துச்சே, உன் குடும்பத்தோடு நீ ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து ஆராதனை பண்றிய. ஏன் ஆராதனை பண்ற? எனக்கு என் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார், என்னை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார், என் குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் என் கர்த்தர் என் வாழ்க்கையில வந்தார், என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறேன். 2 கழுத பொதி மண்ணை எனக்கு கொடுங்க. இனி கர்த்தர் ஒருவருக்கே அல்லாமல் என் வீட்டில் வேற யாருக்கும் மகிமை இல்லை. அவரை ஆராதிக்காத வீடு அவரை துக்கப்படுத்துகிற வீடு, நன்றி கெட்ட வீடு அது. அப்படியானால் குடும்ப ஜபம் தான். இங்கிருந்து எடுத்துன்னு போங்க, இந்த ஆராதனையை ஒழுங்கு அப்படியே எடுத்துன்னு போ. உன் வீட்டில் அப்படியே ஒரு சபை ஆராதனை நடக்கட்டும். அதுதான் வீட்டு கூட்டங்கள்லாம். அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ சத்தியத்தின்படி ரட்சிக்கப்பட்டு எத்தனை சந்தோஷமா இருக்குது. உன் ரட்சிப்பு மாறாது. சத்தியம் மாறுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சத்தியம் மாறுமா? நீ யாருடைய பிள்ளை? நீ தேவனுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் இந்த ஜீவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அந்த வசந்த வாஸ்து முடிங்க. இந்த உங்க ரட்சிப்பு என்னன்னைக்கு மாறாது, என்னன்னைக்கு ஜீவனோடு இருக்கும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிங்க. வாஸ்து முடிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இந்த வசனம் தான் இயேசு. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தான் ஆவி ஆனார். 3வது நாள்ல அந்த சரீரம் ஆவியின் சரீரம் ஆனது. ஆவியே உயிர்ப்பிக்கிறதான் இந்த வசனம். உட்கார்ந்த வேதத்தை தியானம் செய். உன் குடும்பத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்து. அவரை மகிழ்ச்சியாய், அவருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிரு. அந்த மனமகிழ்ச்சி தான் அவருக்கு மகிமை. ஆமென் சொல்லாமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜீவன் மாறாது. உங்க ரட்சிப்பு சத்தியத்தின்படியானது. சந்தோஷமா இருங்க. ஆமெனா? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நன்றி ஆண்டவரே. எல்லாம் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் வந்திருக்கிற ரட்சிப்பு